ஏதோ ஒரு திசைக்கு எங்களோட கவனத்தை இழுக்கவன், நாங்கள் வேறு திசையில் பேசவன். அந்த வேறு திசையில் பேசுவதற்கு பல கருதுகோள்கள் முன்னெடுக்க இது வீச்சு கொள்ளுமென்று பார்க்குறாங்க. அப்போ இப்போ அந்த வீச்சில் டக்கண்டு ஜனாதிபதி அங்கே போய் இறங்குறாருன்னா அவர் செம்மணியை போய் பார்க்கல, மயிலட்டி மக்களை பார்க்கல. ஆனால் அவர் எங்கே போகிறார்? கச்சதீவுக்கு போகிறார். அப்போ எங்கள்கிட்ட இருக்கிற ஊடகவியலாளர்கள், எங்கள்கிட்ட இருக்கிற யூடியூபர்ஸ், எங்கள்கிட்ட இருக்கிற செய்தியாளர்கள் எல்லாரும் என்னத்தை போடுறார்கள்? இலங்கையினுடைய முதலாவது ஜனாதிபதி கச்சதீவுக்கு போனார்கள். அட இலங்கைக்கு வந்த ஜனாதிபதி இன்று வரைக்கும் எத்தனை குடும்பங்கள், எத்தனை ஏக்கர் காணியை விட்டார்? அவர் இன்றைக்கு போய் ஏன் செம்மணியை பார்க்கல என்ற ஒரு ஊடகவியலாளரும் கேட்க. இந்த காலப்பகுதியிலே தமிழ் தேசிய இனத்தினுடைய ஒரு அரசியல் தலைமையாக அதனை வலுப்படுத்துவதற்கான எவ்வாறான வியூகங்களை தயாரித்திருக்கிறீர்கள்? இப்போ இலங்கை தமிழரசு கட்சியில் ஒரு ஜனநாயக முறைப்படி ஒரு அரசியல் தலைவருக்கான தெரிவு நடைபெற்றால் அதுக்குள்ளே இருக்கிற தோல்வியை கண்டவரை வழக்க போட்டு அதை வழக்கில் வைத்து கொண்டிருப்பதை விட மக்கள்கிட்ட ஒரு வெறுப்பை கொடுத்திருக்கிறது. கச்சதீவு தொடர்பான உங்களுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் எப்படி இருக்கிறது? விடுதலை புலிகளின் பாட்டை கூட போட்டு அவரை புகழ்கிறார். கச்சதீவுக்கு போன படத்தை போட்டு விடுதலை புலிகளுடைய புரட்சிகர பாட்டை போட்டு தான் அவருக்கு பாடல் போடுற எங்கட இளைஞர்களும் புதிய தலைமுறையும் இருக்குது. ஏன் இவர்கள் இன்றைக்கு எங்கட மக்கள் தெருக்களில் இருக்கிறார்கள்? இன்றைக்கு அவர்கள் 30 வருஷத்துக்கு மேலே சொந்த நிலத்துக்கு போக முடியல. புலிகள் அழிக்கப்பட்டது ஒரு நல்ல விடயம், ஆனால் தமிழ் மக்களுடைய பிரச்சனையத்தோடு முடிவடைந்து விடவில்லை என்று சொல்லி திருவாளர் சம்பந்தன் அவர்கள் பேசியிருந்ததாகவும், இப்போது இந்த தலைவர் பிரபாகரனை நீங்கள் கொள்ளும்போது சர்வதேச மக்களுக்கு தீர்வு தரும் என்று அவர் சொல்ல இல்லை. ஆனால் சில வேளைகளில் சம்பந்தன் ஐயாவுக்கு இறுதி யுத்தம் நடக்கிற காலத்தில் சர்வதேச தரப்புகளால் சில செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறதோ இல்லையோ எனக்கு தெரியாது. உங்களுக்கான ஒரு தீர்வை நாங்கள் தருவோம், நீங்கள் இதில் மௌனங்காருங்கள் என்று கூட. புலிகளினுடைய இடம் இந்த தமிழ் மக்களுடைய மனங்களிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்பதில் இந்தியாவினுடைய புலனாய்வு கட்டமைப்புகள் மிக கச்சிதமாக வேலை செய்வதாகவும் சொல்லப்படுகிறது. அதில் தலைவர் பிரபாகரனுடைய பெயரை சொல்லாமல் இலங்கையில் அரசியலை நகர்த்தி செல்ல முடியாமல் இருக்கிறது. நீங்கள் சொன்னீங்களே இன்றைக்கு பிரபாகரன் தென்னிலங்கையில் பேசுபொருளாக மாறி இருக்கிறார் என்று. காரணமே அதுதான். என்னென்றால் இன்றைக்கல்ல, நாளைக்கும் சரி, நாளை மறுதினமும் சரி, என்றைக்குமே அவர் ஒரு பேசுபொருளாக இருந்து கொண்டே இருப்பார். காரணம், அவர் கல்லில் பொறிக்கப்பட முடியாத ஒருவர். நான் பார்க்குற அண்மை காலங்களில் சில பேருடைய மரணங்களோடு தொடர்படுத்தி அதை கொண்டு வந்து விடுதலை புலிகள் அப்படி செய்தார்கள் இப்படி செய்தார்கள் என்று சில பேர் யூடியூப்போட போய் இந்த இடத்துல இது நடந்தது, அந்த இடத்துல இது நடந்ததுன்னு சில இதை வெளியில் தாங்கள் கொண்டு வர மாதிரி யோசிக்கிறார்கள். ஏன் விடுதலை புலிகளில் உறுப்பினர்களாக இருந்த சில பேர் இன்றைக்கு பகிரங்கமாக சில விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள். அப்போ இப்போ எங்களுக்கு நல்லா தெரியுது, அந்த காலத்தில் தலைவர் சில பிள்ளைகளை விட்டுட்டார் என்றால் அவர் சில விஷ ஜந்துகளை வச்சிருந்திருக்கிறார். தமிழ் மக்களை நாங்கள் தான் வழி நடத்த வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் 13க்குள்ளேயே தங்களை முடக்கி வைக்கிறார்கள், தமிழ் மக்களையும் முடக்க பார்க்கிறார்கள். மாகாண சபைகளை முதல் நீங்கள் நடத்துங்க, அதுக்கு பிறகு 13 என்ன இல்லை ஏது இல்லைன்றதை மாநசபை சொல்லட்டும். இப்போ 13 பற்றி நீங்கள் பிரச்சாரம் செய்கிறதில்ல, அது நல்லதா கெட்டதான்னு செய்து அதை மக்களை ஏமாற்றுறதை விட நாங்கள் செய்ய வேண்டியது, இலங்கை அரசாங்கம் ஒரு தத்துணிவு இருந்தால், அது தேர்தல் மீது ஜனநாயகம் மீது நம்பிக்கை இருந்தால் அவர்கள் மாநசபை தேர்தல் நடத்தட்டும். வணக்கம், இது சக்கரவியூகம். பாரதிய நம் வாழ்கொண்டு கருத்துக்களோடு மோதுகின்ற களம். தமிழர் தேசிய பரப்பிலே பேசப்பட வேண்டிய ஏராளமான விடயங்கள் இருக்கிறது. பேசுவதற்காக நம்மோடு இணைந்து கொள்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள். வணக்கம். வணக்கம் ஐயா. குறிப்பாக தமிழ் தேசிய இனத்தினுடைய இருப்பு கேள்விக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலப்பகுதி. தமிழ் தேசிய இனம் பலவீனப்படுத்தப்படுகிறது என்று சொல்லி இன்னும் ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழல். இந்த காலப்பகுதியிலே தமிழ் தேசிய இனம் ஒரு இக்கட்டான சூழலில் காணப்படக்கூடிய ஒரு காலப்பகுதி. தமிழ் தேசிய இனத்தை பிளவுபடுத்துவதற்கு பல்வேறு சதைகள் இடம்பெறுவதாக சொல்லப்படுகின்றது. இந்த காலப்பகுதியிலே தமிழ் தேசிய இனத்தினுடைய ஒரு அரசியல் தலைமையாக அதனை வலுப்படுத்துவதற்கான எவ்வாறான வியூகங்களை தயாரித்திருக்கிறீர்கள்? வணக்கம் பிரியந்தன். நீங்கள் சொல்வது போல ஒரு விஷயம், தமிழர்களுடைய இருப்பு அல்லது அவர்களுடைய அரசியல் எதிர்காலம் என்பது மிகப்பெரிய நெருக்கடிகளுக்குள்ளே தள்ளப்பட்டு கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்குறோம். அதிலும் இந்த இப்போ நடைமுறையில் இருக்கிற அரசாங்கத்தினுடைய வரவுகள், ஜனாதிபதியின் வரவுகள் அல்லது அந்த அமைச்சர்கள் அவர்கள் செயல்படுற பாராளுமன்ற உறுப்பினருடைய செயல் என்பது ஒரு இளைய ஜெனரேஷன், இளைய தலைமுறை ஒன்றை ஒரு வேறு திசைக்கு கவர்ந்து கொண்டு போகிறதாக இருக்குது. மற்ற அவர்கள் ஒரு குறுகிய நாட்களுக்கான அரசியலாக ஒன்றை பார்க்குறதாகவும் எங்களுக்கு தெரியல. அவர்கள் ஒரு இளைய தலைமுறையை எடுத்து ஒரு 5 ஆண்டுகள் அல்லது 10 ஆண்டுகளில் எவ்வாறு ஒரு அரசியல் பயணத்தை மேற்கொள்வதென்ற நோக்கத்தோடு தான் செய்கிறார்கள். குறிப்பாக அவர்களுடைய 40 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் அவர்கள் தொடர்ச்சியாக மேற்கொண்ட அரசியல் பயணத்தினுடைய ஒரு வெளிப்பாடு தான் இன்றைக்கு என்பிபியின் அரசு. 71ஆம் ஆண்டிலேருந்து நாங்கள் பார்த்தால் அவருடைய ஒரு நீண்ட பயணம். அது அந்த நீண்ட பயணத்தினுடைய வெளிப்பாட்டை அவர்கள் வெளிக்கொண்டு வந்தது போல இப்போ நினைக்கிறார்கள் தமிழ் மக்களிடம்
குறிப்பாக தமிழ் இளைஞர் யுவதிகளிடம் தாங்கள் ஒரு அபிவிருத்தி என்கிற மாயையை மட்டும் சொல்லி கொண்டு போகலாம் என்ற எண்ணத்தை அவர்கள் வைத்திருக்கிறார். இதுக்கு காரணம் எங்களுடைய பிரதானமான அரசியல் கொள்கையில் தமிழ் கட்சிகள் ஒன்றாக ஒரு பலமாக நாங்கள் நிற்கவில்லை. இவ்வளவு காலம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழிகளில் நின்றார்கள் அல்லது அரசோடு நின்றார்கள். அவர்கள் திரும்ப வந்து தமிழ் தேசியம் பேசுகின்ற பொழுது தமிழ் மக்கள் அதை சந்தேகத்தோடு பார்க்கிறார்கள். அது ஒரு நியாயமும் இருக்கிறது. அரசோடு இருந்து நான் அதை செய்தேன் இதை செய்தேன், நான் அரசாங்கத்தோடு இருந்து தான் இவ்வளவுத்தையும் சாதிக்க முடிந்தது, அதுதான் அரசாங்கத்தினுடைய செயல்பாடும் காலம் என்று சொன்னவர்கள் இப்போ வந்து இல்லை நாங்கள் தமிழ் தேசியத்தை தான் பேசுகிறோம், அதுதான் தமிழ் மக்களுக்கு என்று சொன்னால் தமிழ் மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை இனங்கள் அதிகரிக்கும். அப்போ இவர்கள் யார், முந்தி இவர்கள் எங்கே இருந்தார்கள், இப்போ எங்கே இருக்கிறார்கள் என்ற கேள்விகள் தமிழ் மக்களிடம் அதிகமாக போகும். ஆகவே உள்கட்சி பிரச்சனைகள், குறிப்பாக இப்போ இலங்கை தமிழரசு கட்சியில் ஒரு ஜனநாயக முறைப்படி ஒரு அரசியல் தலைவருக்கான தெரிவு நடைபெற்றால் அதுக்குள்ளே இருக்கிற தோல்வியை கண்டவரை வழக்க போட்டு அதை வழக்கில் வைத்து கொண்டிருப்பது கூட மக்கள்கிட்ட ஒரு வெறுப்பை கொடுத்துருக்கிறது. ஏனென்றால் இது இந்த கட்சிகள் நம்பத்தகுந்த நிலையில் இல்லை, இவர்கள் ஒரு நேர்மையாக நடக்க தயார் இல்லை, இவர்கள்ட்ட கண்ணியம் இல்லை என்கிற எண்ணம் தமிழ் மக்களிடம் வளர்ந்து கொண்டு போவதால் தமிழ் மக்களுடைய அந்த இறுக்கமாக இருந்த தமிழ் தேசியம் என்பது மெல்ல மெல்ல உருகி கொண்டு போகின்ற அல்லது உடைந்து கொண்டு போகின்ற நிலையை நாங்கள் அவதானிக்கிறோம். இதிலிருந்து நாங்கள் மீண்டு வர வேண்டும் என்றால் புரிதல் என்பது மிக முக்கியம். ஒரு பொதுவான அரசியல் கொள்கை இதுதான் எங்களுடைய தமிழ் மக்களுடைய அரசியல் கொள்கை. இதில் இருந்து யாரும் மாறி பேசக்கூடாது என்ற நிலப்பாட்டை நாங்கள் தெளிவாக சொல்ல வேண்டும். நாங்கள் ஒரு முறை சமஷ்டி என்று பேசுகிறோம், பிறகு இல்லை நாங்கள் சமஷ்டி இல்லை நாங்கள் ஒரு பிராந்தியங்களின் கூட்டணி சொல்கிறோம், பிறகு நாங்கள் ஏக்கிய ராஜ்யம்னு சொல்கிறோம், பிறகு இல்லை இப்போ 13ஆம் திருத்தத்தை நடைமுறைப்படுத்துன்றோம். நாங்கள் இப்படியே மாறி மாறி காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் கதைக்கிற பொழுது மக்கள்கிட்ட உங்களோட கொள்கை தான் என்ன என்று கேட்குற மனநிலை ஒன்று வருது. இந்த கொள்கை என்ற அரசியலில் இதை விட்டு நாங்கள் விலத்தி போகக்கூடாது, எல்லாருமே கதைச்சா இதை பேச வேணும், இல்லையோ இவர் தள்ளி போயிட வேணும் என்ற ஒரு நிலப்பாடு இருக்க வேணும். அவங்க ஒற்றுமை என்பது இந்த வகையில் கொள்கை ரீதியான ஒற்றுமையாக அது நிலைநிறுத்தப்பட வேணும். எல்லாரும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி பேசி கொண்டு வருவதற்கான ஒரு கொள்கையாக அதுதான் எங்களுடைய அரசியல் தீர்வாக நாங்கள் சொல்ல முடியாது. அதனால்தான் இன்றைக்கு தமிழ் மக்களுக்கான பின்னடைவுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழ் தேசியத்தின்பால் இறுகப்பற்றுறுதியோடு கொண்டு செல்லக்கூடிய தலைமைத்துவ வழிகாட்டல் என்பதும் ஒரு இடைவெளியை தந்து கொண்டிருக்கிறது. அவ்வாறு ஒருவர் கொஞ்சம் முன்னின்று செய்தாலும் அவருக்கு எதிரான பிரச்சாரங்களை கட்டவிழ்த்து விடுவதிலும் பலர் முன்னிற்கிறார்கள். இப்படியான ஒரு சூழல் இருக்கக்கூடிய காலப்பகுதியில் தமிழ் தேசிய இனத்தினுடைய ஒரு அரசியல் தலைமையாக ஸ்ரீதரன் தன்னை சரியாக வளர்த்து கொள்ளவில்லை, அல்லது ஸ்ரீதரன் கிளிநொச்சியோடு இருக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. தமிழர் தாயகம் என்பது வடக்கு கிழக்கு. ஸ்ரீதரன் தமிழரசு கட்சியினுடைய அந்த தலைமைத்துவ தேர்தலுக்காக கிழக்குக்கு சென்றார், அதற்கு பின்பு அவர் செல்லவில்லை. இப்படியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். நான் பல தடவைகள் கிழக்குக்கு போயிருக்கிறேன். குறிப்பாக பலர் போகாத காலங்களெல்லாம் கிழக்கினுடைய அரசியல் பயணங்களை நான் மேற்கொண்டிருக்கிறேன். குறிப்பாக 2011ஆம் ஆண்டு கிழக்கு மாகாண சபைக்கான தேர்தல் நடைபெறுகிற பொழுது நான் முதல் 15 நாட்கள் மட்டக்களப்பு, அம்பாறை, திருவண்ணாமலை மாவட்டங்களில் நான் என்னுடைய பணிகளை, தேர்தல் பணிகளை, பரப்புரைகளை மேற்கொண்டிருந்தேன். அங்கேயே நான் மாறி மாறி அந்த மாவட்டங்களில் எங்களுடைய உறுப்பினர்களுடைய வீடுகளில் தங்கியிருந்து தான் செயல்பட்டிருக்கிறேன். ஆகவே இன்று நேற்றல்ல, நான் நீண்ட காலமாக அவர்களோடு அந்த உறவுகளோடு தொடர்புகளோடு இருப்பவன். தலைவர் தெரிவுக்காக இடையில் நாங்கள் அவரோடு போய் கதைப்பதற்காக சென்றிருந்தோம். அதற்கு பிறகு நான் 2-3 தடவைகள் கிழக்கு மாகாணத்துக்கு போய் வந்திருக்கிறேன். ஒன்று, நாங்கள் இப்போ குஜராத் மாநிலத்தில் தன்னை அடையாளப்படுத்தியால்தான் மோடிக்கு இந்தியாவினுடைய பிரதமராக வருகிற வாய்ப்பு கிடைத்தது. ஒருவர் தன்னுடைய இடத்தில் தன்னை தலைமைத்துவ அடையாளத்தை அவர் கொடுக்கவர். அந்த தலைமைத்துவ அடையாளத்தை கிளிநொச்சியில் நாங்கள் இன்று வரைக்கும் சரியாக தான் வச்சிருக்கிறோம். கிளிநொச்சியின் அரசியல் என்பது கடந்த காலங்களில் இருந்ததை விட இப்பொழுது இன்னும் கொஞ்சம் இறுக்கமாக, முன்னேற்றமாக நாங்கள் சபைகளை கைப்பற்றுவதிலிருந்து வட்டாரங்களை வெல்லுவது வரைக்கும் மிகவும் ஒரு தெளிவான முடிவுகளை ஏனைய மாவட்டங்களை விட நாங்கள் செய்திருக்கிறோம் என்றால் நாங்கள் கிளிநொச்சிக்கு ஒரு பலமான கட்டமைப்பு கொடுத்துருக்கிறோம். அடுத்தது ஏனைய மாவட்டங்களில் எங்களுடைய செயல்பாடுகள், குறிப்பாக நான் யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய பல தொகுதிகளில், வட்டுக்கோட்டை, ஊர்வாத்துறை தொகுதி, பருத்தித்துறை தொகுதியில், பலாலி போன்ற இடங்களில் நான் பிரச்சார பணிகளையும் ஈடுபட்டிருந்தேன். அதை விட நான் இப்போவும் பல இடங்களுக்கு போய் வருகிறேன். எனக்கு பிரச்சாரம், அதுக்கு விளம்பரம் தேவையாக நான் கருதியில்லை. மற்றது நாங்கள் விளம்பரப்படுத்தி கொண்டிருக்கணும் என்ற தேவையும் இல்லை. இன்னும் ஒன்று, நாங்கள் இவ்வாறு நீங்கள் குறிப்பிடுவது போல் நாங்கள் அதுக்கு தான் சென்று வர வேண்டும் என்றால் அது ஒரு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியும் ஒன்று எங்களுக்கு இருக்குது. இப்போ நாங்கள் இந்த இடங்களுக்கு போகிற, உதாரணத்துக்கு மட்டக்களப்பு போகிறதா இருந்தால், அம்பாறைக்கு போகிறதா இருந்தால் அது ஒரு நீண்ட பயணம்.
நாட்கள் 2 நாள் 1 நாள் கடந்து பெற வேண்டிய பயணங்கள். நான் ஒரு கோர்ட்ஸில் வழக்கு பேசுகிறதுக்காக போயிட்டு டக்குன்னு ஒரு படத்தை எடுத்துக்கொண்டு வர இயலாது. நான் இதுக்கெண்டு தான் போக வேணும். அப்போ அதுக்கு ஒரு பண வசதி ஒன்றுங்கள்ட்டையும் ஏற்படுத்தப்பட வேணும். நாங்கள் அதுக்கு ஒரு தயார் நிலைக்கு வர வேணும். அதனை விட நாங்கள் அந்த இடங்களில் இருக்கிற உறவுகளை மேம்படுத்தி கொள்வதில் அடிக்கடி எங்களுக்கான பொருளாதார நெருக்கடி என்பது மிக பெரிய அளவில் இருக்குது. இருந்தாலும் நாங்கள் அவர்களோடு அந்த உறவுகளோடு பழகி கொள்வதிலும் அவரோடு செயல்படுவதிலும் அதிகமாக நான் 1ஆம் தேதியும் திருவண்ணாமலைக்கு போயிருந்த நான் வழக்கு விஷயமாக. பிறகு நான் திருப்பி 2ஆம் தேதியும் போக வேண்டியிருந்தது ஒரு மரணச் சடங்குக்காக. கபிலம்மான் அவருடைய தாயார் இறந்த மரணத்திற்காக நான் போய் வந்தேன். இவ்வாறான நிலையில் எங்களால் நாங்கள் சொல்லுவது போல அல்ல, கிளிநொச்சிக்குள் மட்டுமல்ல, நாங்கள் அப்படி என்ன நான் தலைவர் தெரிவில் 47 வாக்குகள் அதிகமாக எடுத்திருக்க முடியாது. ஆகவே நாங்கள் அதில் மிக கரிசனையோடும் தொடர்புகளோடும் இருக்கிறோம். அந்தந்த மாவட்டங்களுக்கு சென்று வரக்கூடிய நிலையிலே நான் என்னுடைய பயணங்கள் இருக்கிறது. நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டது போல 47 வாக்குகள் அதிகமாக பெற்றிருக்கிறீர்கள். தமிழ் மக்கள் உங்களிலே நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். இப்போதைய காலப்பகுதியில் தமிழ் தேசியத்தை தாங்கி பிடிக்க வேண்டிய ஒருவராக உங்களை எதிர்பார்க்கிறார்கள். அந்த விடயத்தை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள், சரியான முறையில் கொண்டு செல்வீர்கள் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் ஒரு பக்கம் பார்க்கிற போது எங்களுடைய மக்கள் பாவம் என்கின்ற நிலைமைக்கு தான் மாறிக்கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த அரசியல் தரப்புகள் சரியான வழிநடத்தலை மேற்கொள்ளவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்க, தங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள், தங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விடயங்களை தீர்த்து கொள்ள முடியாதவர்கள் தமிழர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை எப்படி பெற்று தருவார்கள் என்ற ஒரு கேள்வி இயல்பாகவே எழுகிறது. உங்களுக்கு தெரியும், அதாவது தமிழ் தேசிய போராட்ட வடிவத்திலே முதல் களப்பலை திருவண்ணாமலையிலே திரு நடராசன் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வாலிபர் முன்னணியைச் சேர்ந்தவர். அந்த அளவுக்கு வீரியமிக்க போராட்ட வரலாற்றை கொண்ட ஒரு அமைப்பு இன்று மலினப்படுத்தப்பட்டிருக்கிறது இல்லையா? மலினப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லிடலாது. ஏனென்றால் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்கள், இலங்கையில் 3வது பெரிய கட்சியாக தன்னுடைய அடையாளத்தை பாராளுமன்றத்தில் வைத்திருக்கு. வடக்கு கிழக்கில் நாங்கள் ஒரு முதன்மையான கட்சியாக நாங்கள் இந்த தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் எங்களை அடையாளப்படுத்தியிருக்கிறோம். யாழ்ப்பாண மாவட்டத்தில் எங்களுக்கு வீழ்ச்சி என்றதை ஏற்றுக்கொள்ள வேணும். அதாவது யாழ்ப்பாண மாவட்டத்தில் எங்கள்கிட்ட இருந்த உள்பூசல்களும் மக்கள்கிட்ட யாழ்ப்பாண மாவட்டத்தின் தெளிவு நிலைகளும் சில விடயங்களில் அவர்கள் எடுத்துக்கொண்ட முடிவுகளும் காரணமாக அமைந்திருந்தது. ஆனால் ஏனைய மாவட்டங்களில் திருவண்ணாமலையில் ஒரு உறுப்பினர் தான் எங்களுக்கு கிடைக்கலாம். ஆகவே திருவண்ணாமலை மாவட்டத்தில் நாங்கள் ஒன்று தான் பெற்றுக்கொண்டோம். அவ்வாறு தான் ஒன்று தான் பெற்றுக்கொள்ளலாம். அந்த ஒன்றை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். மட்டக்களப்பில் 3 ஆசனங்களை பெற்றிருக்கிறோம். நாங்கள் இது 2009ஆம் ஆண்டிலும் எங்களுக்கு 3 கிடைத்தது. பிற்பட்ட காலங்களில் 2 இந்த முறை எங்களுக்கு 3 ஆசனங்கள் மட்டக்களப்பிலையும் கிடைத்தது. வவுனியா மாவட்டத்தில் நாங்கள் தமிழரசு கட்சி நீண்ட காலங்களாக தமிழரசு கட்சி கண்ட ஆசனம் கிடைத்தது பாராளுமன்றத்துக்கு அல்ல. இம்முறையும் தேசிய பட்டியலூடாகவே வைத்தியர் மருத்துவர் சத்தியலிங்கம் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். மன்னாரில் இம்முறை நாங்கள் இழந்திருக்கிறோம். மன்னாரில் போன முறை அதுக்கு முதல் முறை சார்ல்ஸ் நிர்மல் நான் இருந்தார். கூடிய விருப்பு வாக்குகளையும் அவர் தான் பெற்றிருந்தார். இம்முறை அவர் தேர்தலில் போட்டியிடையில் அது ஒரு காரணமாக இருக்கலாம். புதிதாக இம்முறை முல்லைத்தீவில் ரவிகரன் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். கிளிநொச்சி யாழ்ப்பாணத்தோடு சேர்ந்தது என்ற வகையில் ஒரு ஆசனத்தை 6 ஆசனங்கள் உண்டத்தான் எங்களால் பெற்றுக்கொள்ள முடிந்தது. எங்களுக்கு ஒரு வீழ்ச்சி போக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை நாங்கள் திருத்தி அமைப்பதற்கான வழிமுறைகளில் இளைய தலைமுறையை கவர்ந்து வேட்பாளர் தெரிவுகளில் திரும்பவும் ஒரே வேட்பாளர்களையே தவிசாளர் தெரிவு என்றாலும் அவர்தான், மாகாண சபை என்றாலும் அவர்கள்தான், பாராளுமன்ற தேர்தல் என்றாலும் அவர்கள்தான் என்ற நிலப்பாட்டிலிருந்து மாறி இது மாற்றங்களுக்குள்ளே கொண்டு வரணும். புதிய தலைமுறையினுடைய காலம் வந்திருக்கிறது. டிஜிட்டல் மீடியாவினுடைய வருகைகள் கோலோச்சுகிறது. அந்த வகையில் நாளாந்தம் புது செய்திகளை யூடியூப்பிலேயோ அல்லது சமூக வலைத்தளங்களில் பார்க்கிறவர்கள் அந்த பக்கங்களை நாடுகிறார்கள். நாங்கள் அந்த ஓடுகின்ற திசைக்கெல்லாம் ஓட வேணும் என்பதல்ல, ஒரு கொள்கை ரீதியான நிலப்பாடை இன்னும் எங்களுடைய இளந்தலைமுறையிட்ட சொல்வதற்கு நாங்கள் தயங்கி நிற்கிறோம். தமிழ் தேசியம் என்பது தமிழ் மக்களுடைய நிலையான உரித்து என்பதை சரியாக வரையறுத்து சொல்லுகின்ற பொழுது அது தள்ளி போகாது. ஆனால் இப்பொழுது அரசு ஒரு அபிவிருத்தி என்ற மாயை ஏற்கனவே முதலிருந்த அரசாங்கங்கள் சொன்னது போலவே இவர்களும் அதைத்தான் சொல்ல பார்க்கிறார்கள். ஆகவே அரசியல் அபிவிருத்தி என்பது ஒரு இனத்தினுடைய அடிப்படை உரிமையை மறைத்து கொண்டு செல்லுமாக இருந்தால் அது பெறுமதியுடையதாக இருக்காது. நிச்சயமாக நான் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த மலினப்படுத்தல் என்பது கொள்கை ரீதியாக தமிழரசு கட்சியை எந்த அளவுக்கு மிக தாழ்த்தலாமோ அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது. நீங்கள் மறக்கிறீர்களா இல்லையா என்பது தெரியாது. தமிழ் மக்கள் அதிக அளவிலே விமர்சனத்துக்குரிய ஒரு விடயமாக அண்மையிலே இந்த ஸ்ரீதர் தியேட்டருடைய வாசலுக்கு தமிழரசு கட்சியினுடைய தலைவர் சென்ற விடயம் ஒரு பேசுபொருளாக மாறியிருந்தது. அந்த விடயத்தை தான் குறிப்பிட்டிருந்தோம். இது தொடர்பாக நாங்கள் பின்னொரு சந்தர்ப்பத்தில் கதைக்க வேண்டிய தேவை நிறையவே இருக்கிறது. நாங்கள் இதை தாண்டி வருகிற போது இப்போது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மீண்டும் கச்சதீவு மாறி இருக்கிறது. கச்சதீவு தொடர்பான உங்களுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் எப்படி இருக்கிறது?
கச்சதீவு பற்றி காலத்துக்கு காலம் இந்தியாவில் தேர்தல்கள் அண்மிக்கிற பொழுது, குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு தேர்தல்கள் வருகிற பொழுது கச்சதீவுக்கான சொற்கள் வெளியில் வரும். ஒரு கிட்டத்தட்ட 1.6 கிலோமீட்டர்கள் நீளமான, 1.5 கிலோமீட்டர் நீளமான, 300 மீட்டர் அகலமான ஒரு மணல் திட்டு, மணல் வடிவத்தை கொண்ட ஒரு இடம்தான் கச்சதீவு. அங்கே மக்கள் குடியிருப்பதல்ல. புனித அந்தோனியார் ஆலயம், அந்த ஆலயத்தினுடைய கச்சதீவு பெருநாள் மார்ச் மாதங்களில் நடைபெறுகிற பொழுது இந்தியாவிலிருந்தும் பக்தர்கள் வருவார்கள், இலங்கையிலிருந்தும் பக்தர்கள் செல்வார்கள். இந்தியாவினுடைய ராமேஸ்வரத்திலிருந்து கிட்டத்தட்ட 12 கிலோ கடல் மைல்கள் தூரத்திலேயும், இலங்கையினுடைய யாழ்ப்பாணத்திலிருந்து ஒரு 10.6 கிலோமீட்டர்கள் தூரத்திலேயும் இந்த கச்சதீவு அமைந்திருப்பது ஒரு இடைப்பட்ட பிரதேசம். இது ஒரு நீண்ட காலமாக யாருக்கு சொந்தம் என்று இழுபாடுகள் இருந்து 70களின் பிற்பாடு இந்தியாவால் இந்திரா காந்தி ஸ்ரீமா காலத்திலே அது இலங்கைக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. எழுதி கொடுத்ததை இன்னும் இந்தியா மீளப்பெறவில்லை. ஆகவே மத்திய அரசை பொறுத்த வரைக்கும், புதுடில்லியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய பிரச்சனையாக அவர்கள் பார்க்க, அவர்களுக்கு இதில் ஒரு பிரச்சனை இருப்பதாக தெரியும். தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல் தலைவர்கள் ஒரு தேர்தல் காலங்களை அல்லது காலத்துக்கு ஏற்ப தங்களுடைய விஷயத்தை அவர்கள் சொல்லிக் கொள்வார்கள். கச்சதீவு தனிப்பட்ட ரீதியாக சொல்வதானால் அது யாருக்கும் எந்த பாதிப்புகளையும் தரக்கூடியதல்ல. இன்றைக்கு இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை என்பது சில நெருக்கடிகளை சந்தித்திருக்கிறது. குறிப்பாக மாலத்தீவு, பங்களாதேஷ், நேபாளம் போன்ற இடங்களில் இந்த நாடுகளுக்கு இடையில் இந்தியாவுக்கும் இடையிலான அந்நிய உறவுகள், வெளிநாட்டு உறவுகள் என்பதில் சின்ன சின்ன விரிசல்கள் அல்லது நெருக்கடிகள் வந்திருக்கிறது. இது இலங்கையிலும் எல்லாம் ஏற்பட பார்க்குறது. இப்போ இலங்கையிலே சீனாவினுடைய ஆதிக்கம் பெருசாக இருப்பதா அல்லது இந்தியாவின் ஆதிக்கம் பெருசாக இருப்பதா என்ற ஒரு போட்டி மறைமுகமாக, அதை கிட்டத்தட்ட ஒரு கோல்டு வார்ன்னு சொல்லுவார்கள், அந்த பனிப்போர் மாதிரியான நிலைமை ஒன்று இருந்தது. ஆனால் இந்த நிலைமை இப்பொழுது அண்மைய நாட்களில் நீங்கள் பார்த்தால் புதின் அவர்கள் ரஷ்யாவினுடைய ஜனாதிபதியும் சீன ஜனாதிபதியும் இந்தியாவின் பிரதமரும் கைகோர்த்து கொள்ளுகின்ற பொழுது அதில் ஒரு மென்போக்குத்தன்மைகளையும் எங்களால் பார்க்க முடியும். அப்போ இந்தியா, குறிப்பாக நடுவண் அரசு, கச்சதீவு என்ற பிரச்சனையை ஒரு பொருளாக அவர்கள் கருத்தில் எடுக்க தயாரில்லை. கச்சதீவால் ஜனாதிபதி திடீரென்று ஒரு விஜயத்தை மேற்கொண்டதும் கச்சதீவு பற்றி விஜய், சீமான் போன்றவர்கள் சொல்லுகின்ற கருத்துக்களுக்கும் ஒரு சவால்கள் தான் காட்டப்பட்டிருக்கிறது தவிர அது யாரையும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய வகையில் அல்லது யாருக்கும் மறைமுகமாக அச்சுறுத்தல் கொடுக்கக்கூடிய ஒரு விடயமாக எனக்கு தோன்றவில்லை. எங்களுடைய மீனவர்கள் அந்த இடங்களை நெருங்கி போய் தொழில் செய்ய முடியாமல் இருக்கிறார்கள் ஏனென்றால் இந்திய மீனவர்கள் அதனுடைய எல்லைகளை தாண்டி இங்கு வரையும் வருகிறார்கள். கச்சதீவோடு மட்டும் அவர்கள் நிற்கவில்லை. ஆகவே இந்திய படகுகளின் வருகை என்பதும் இந்திய மீனவர்களுடைய வருகை என்பதும் ஈழத்து மீனவர்களுடைய, அதிலும் குறிப்பாக வடக்கு மாகாண மீனவர்களுடைய தொழிலே பாரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு காலகட்டத்திலே வலைகளை ஆறப்போட்டு அந்த வலைகளை உலர்த்தி எடுக்கின்ற இடமாகத்தான் கச்சதீவு இருந்திருக்கிறது. மீனவர்கள் சுதந்திரமாக 2 பகுதி மீனவர்களும் அதை செய்திருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது அங்கு ஒரு கடற்படை முகாமோடு சேர்ந்து யார் போனாலும் அங்கு ஒரு கேள்விக்கு உட்படுத்தப்படுகின்ற இடமாக மாறி இருக்கிறது. ஆகவே கச்சதீவு தமிழர்கள், அது ஒரு ஈழத்து பிரதேசத்துக்குள் இருக்கின்றது. நெடுந்தீவு பிரதேச செயலாளர் பிரிவில் இருக்கிற இன்னொரு தீவு. நெடுந்தீவு ஒரு தனித்தீவு. அந்த நெடுந்தீவு பிரதேச செயலாளர் பிரிவோடு இணைக்கப்பட்டிருக்கிற ஒரு தீவு தான் கச்சதீவு. ஆனால் மக்கள் குடியிருக்காத தீவு. அங்கு ஒரு குடியிருப்பாளர் எண்ணிக்கை என்பதுக்கு அங்கு 0 தான் இருக்குது. ஒரு கிராம அலுவலர் பிரிவு அல்ல. இலங்கையிலே அது ஒரு கிராம அலுவலர் பிரிவும் அல்ல. நெடுந்தீவு பிரதேச செயலாளர் பிரிவிலே அது ஒரு பிரிவாக இருக்கிறது. அது இலங்கையோடு இருப்பதனால் இந்தியாவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை. கச்சதீபை மீட்டதால் இந்தியாவுக்கு ஏதாவது லாபம் பெறுமாண்டு இல்லை. ஆனால் மறைமுகமாக பல செய்திகள் உண்டு. கச்சதீவு அண்டிய பிரதேசங்கள், மன்னாரை அண்டிய பிரதேசங்களில் எண்ணெய் படிவுகளுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக பல ஆண்டுகளாக பேசப்படுகிறது. நோர்வே நாட்டு நிறுவனங்களும் அந்த ஆய்வுகளை மேற்கொண்டதாகவும், ஆனால் அந்த ஆய்வுகளில் பெரிய செய்திகள் வெளிவரவில்லை. சில வேளைகளில் அவ்வாறான ஒரு உண்மைகள் இருந்தால் இந்தியா அவ்வாறான ஒரு ஒயில் பேங்கை இழக்க தயாராக இருக்காது. அப்போ அந்த ஒயில் பேங்க் அங்கே இருந்தால், எண்ணெய் படிவுகள் இருக்குமாக இருந்தால் இந்தியாவினுடைய கண்காணிப்பு மன்னார் வளைகுடாவிலும் கச்சதீவு பகுதிகளிலும் அதிகமாக இருக்கும். இது நெடுந்தீவிலும் கூட இந்த செய்திகள் உண்டு. நெடுந்தீவினுடைய கற்பாறைகள், பாறை அமைப்புகள், நெடுந்தீவு பிரதேசம் கூட ஒரு எண்ணெய் படிவுகளுக்கான வாய்ப்புகளை கொண்ட தீவு என்ற செய்திகள் உண்டு. ஆனால் நெடுந்தீவை தாண்டியும் குறிகட்டுவான் அல்லது புங்குடுதீவு போன்ற இடங்களை நோக்கி இந்திய படகுகள் இப்பொழுதும் வந்து செல்லுகின்றன. ஆகவே இதுக்கு பின்னால் இருக்கின்ற செய்திகள் பாரதூரமான. இப்போ சாதாரணமாக மன்னாருக்கும் ராமேஸ்வரத்துக்குமான ஒரு பாலம் அமைக்கின்ற விஷயம் 24 கிலோமீட்டர் தான்.
அந்த 24 கிலோமீட்டருக்கு பாலம் அமைப்பதை 100% நாங்கள் எதிர்க்கிறோம் என்று இலங்கை அரசு அறிவித்திருக்கிறது. ஆகவே இந்த கச்சதீவு விடயத்தை பொறுத்தவரை நாங்கள் பெரிய அளவிலே பயம் கொள்ளவோ அலட்டி கொள்ளவோ தேவையில்லை. ஜனாதிபதி ஒரு படம் அவர் செய்திக்காக அவர் போயிருப்பார். அது அவர் திகதியிடப்படாமல் அல்லது நிகழ்ச்சிகளில் போடாமல் போனார். அவர் முதல் போன ஜனாதிபதி என்றெல்லாம் புகழ்கிறவர்கள் புகழலாம். சரி, அவர் யுத்தத்தை பிரகடனம் செய்தாரா? கச்சதீவில் போய் ஜனாதிபதி போய் அப்போ யுத்தம் பிரகடனம் செய்தாரா? இல்லை கச்சதீவில் நான் 500 பேரை குடியேற்ற போறேன்னு சொன்னாரா? இங்கே இருக்கிற மயிலிட்டியில் இன்றைக்கு 3000 ஏக்கர் காணியை ஜனாதிபதியால் விடுவிக்க முடியலை. மயிலிட்டியை போய் பார்க்க இல்லை. மக்கள் குந்தி கொண்டிருக்கிறார்கள், போராட்டம் நடத்துகிறார்கள். போலீஸை வச்சு குரவலையில் பிடிச்சி தள்ளினார் ஜனாதிபதி வரைக்கும். அவர் மயிலிட்டியில் அத்திவாரம் செய்து அடுத்த அபிவிருத்தி பற்றி செய்ய வாரார். மயிலிட்டியில் தன்னை காணியை விடண்டு முன்னுக்கு இருந்த மக்கள்கிட்ட கழுத்துக்களை பிடிச்சி தள்ளுறாரு. ஆனால் ஜனாதிபதி கச்சதீவுக்கு போகிறார். இது எந்த வகையில் ஒரு நியாயம்? ஆகவே நாங்கள் இதில் பெரிய அளவில் பயப்படுத்தவே ஏதோ இலங்கை கொண்டே தன்னை படையணிகளை வச்சு இந்தியாவுக்கு எதிராக யுத்தம் புரியவும் மேலாது. இரண்டால் இறுதியாக பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் நடந்த இறுதி யுத்தம், இப்போ இந்த ஆண்டில் நடந்த இறுதி யுத்தத்தில் மிக மௌனமாக பாகிஸ்தானை இந்தியா வென்றிருக்கிறது. வெளியில் செய்திகள் பேசப்படாமலே பாகிஸ்தான் அமைதியாகவே போயிருக்கிறது யுத்தத்தில். காரணம் இந்தியாவினுடைய தொழில்நுட்ப தாக்குதல் தான் பல ஆய்வாளர்களும் சொல்கிறார். அவர் இந்தியாவினுடைய அந்த தாக்குதல் திறன், படபலங்கள், இந்தியாவிடம் இருக்கின்ற நவீன வளர்ச்சிகள் என்பது இன்றைக்கு உலகத்தினுடைய கண்களுடைய புருவங்களை உயர்த்தி இருக்கிறது. அந்த வகையில் இந்தியா ஏதோ பெரிய பிரச்சனையாக இதை பார்த்து கொண்டிருப்பது போலவும், இலங்கை போய் சண்டித்தனம் செய்வது போலவும், ஜனாதிபதி ஒரு சண்டியன் மாதிரி இறங்கி ஏறி வந்துட்டார் என்பது போலவும் அல்ல இந்த விடயம். இது நாங்கள் 10ஓடு 11ஆக பார்க்கிற செய்தியாக விட்டு கொண்டு போகலாமே தவிர இதனால் எதுவும் நடக்காது. தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்கள் தேர்தல் காலங்களில் அதை பேசுவார்கள், தேர்தல் முடிந்த பிறகு அதை விடுவார்கள். ஆனால் கச்சதீவு எப்பவும் நெடுந்தீவு பிரதேச செயலாளர் பிரிவினுடைய ஈழத்து மண்ணின் ஒரு பகுதியாக இருக்கும். அதில் இந்த விதமான இடைஞ்சலும் இருக்காது. நிச்சயமாக அப்படியாக இருந்தால் சில வேளைகளில் இதில் எதிர்வினைவுகள் ஆற்ற தயாராக இந்தியா தலைப்பட்டால், அல்லது விஜய் என்ற ஒரு நடிகர் தன்னுடைய ரசிகர்களை வைத்து இப்போது இப்படியான ஒரு பிரச்சனையை பேசியிருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்படியாக ஒரு நிலவரம் இடம்பெற்றால் ஸ்ரீலங்காவினுடைய அரசு தெளிவாக சொல்லிவிட்டது, நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி. இந்தியாவினுடைய நிலைப்பாடு என்ன என்று தெரியாது. அதில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள் இனி வரக்கூடிய காலப்பகுதியில் எப்படி மாறுகிறது? இதில் பிரியந்தன் என்னென்னா ஒரு விஷயம், விஜய் ஒரு பெரிய மாநாட்டை நடத்தி காட்டியிருக்கிறார். அது எல்லாரையும் பிரமிக்க வைத்திருக்கிறது. தமிழ்நாட்டு அரசியலில் அது ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது. ஆனால் எவ்வளவு அதில் வருகை தந்த இளைய தலைமுறை வந்தவர்கள் எத்தனை பேர் வாக்குகளாக மாறுவார்கள் என்பது அடுத்த தேர்தலில் தான் தெரியும். அது நாங்கள் இப்போ அதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதேபோல் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை நீண்ட காலமாக கச்சதீவு பற்றி பேசப்படுறார். அவர் அன்றைக்கும் கூட ஒரு கல்லூரியிலே அவர் ஒரு உரையாற்றுகிற பொழுது கல்லூரி மாணவன் ஒருவன் கேட்குறான், நீங்கள் கச்சதீவு பற்றி பேசுகிறீர்கள், கச்சதீவு எப்படி மீட்பீங்கள் நீங்கள் முதலமைச்சராக வந்த பிறகு? அவரதுக்கு விளக்கம் சொல்கிறார். சில விஷயங்களை நாங்கள் நேரடியாக சொல்லிடாது, அல்லது எங்கள்கிட்ட சில நடைமுறைகள் இருக்குது, அதுக்குரிய காரணங்களை உரிய நேரத்தை சொல்லுவோம். ஆகவே நாங்கள் யாரையும் பிழை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அண்ணன் சீமான் அவர்களையோ அல்லது விஜய் அவர்களையோ அல்லது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களையோ நாங்கள் பிழையாக கருத வேண்டிய அவசியங்கள் இல்லை. அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை தங்களுடைய பிரதேசத்துக்கு உரியது என்பதை அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் கடல் எல்லைகள் பிரிக்கப்படுறதுக்கான சரியான கடல் எல்லை பாதைகளும் இல்லை. இருந்தாலும் கூட ஒரு காலகட்டத்தில் இந்தியா ஏற்றுக்கொண்டு இதை 74ஆம் ஆண்டுகளில் இந்திரா காந்தி ஸ்ரீமாட்டை எழுதி கொடுத்துருக்கிறார்கள். இப்போ நடந்து முடிந்திருக்கிற ஒரு விஷயம். அப்படி என்றால் எழுதி கொடுத்ததை அவர்கள் மீளப்பெற வேணும். சிலவர்கள் எழுதி கொடுக்குற காலத்தில் வேறு ஒப்பந்தங்களும் இருக்கலாம் தானே. இங்கே இருந்து ஏதோ ஒரு விஷயம் அங்கால போயிருக்கும், அங்கே இருந்து ஒரு விஷயம் இங்கால வந்திருக்கும். 2 பேருடைய உடன்பாடுகள் ஒரு பண்டமாற்று அடிப்படையிலையும் இது எழுதப்பட்டிருக்கலாம். அந்த காலகட்டம் முடிந்தது. இன்றைக்கு அது ஒரு நீண்ட பயணங்களாகவும் போயிட்டுது. 50 ஆண்டுகள் கடந்து போன ஒரு விஷயம். ஆகவே நாங்கள் திரும்ப கச்சதீவுகளது நான் நினைக்கிறேன் ஒரு மடை மாற்றுகின்ற தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை திசை திருப்புகின்ற ஒரு விடயமாக நாங்கள் பார்க்கக்கூடாது. சாதாரணமாக இன்றைக்கி அரியால செம்மணி சிந்துப்பாத்தி மயானத்தில் எடுக்கப்படுற மனித எலும்புக்கூடுகள் 230 தாண்டி இருக்குது. இது ஒரு உலகத்தின் கண்களில் மனச்சாட்சியை நேசிக்கிற ஒவ்வொருவரையும் உழுக்கும். அதிலும் ஒருவர் இருக்க வைத்து தாக்கப்பட்டிருக்கிறார், கட்டி பிடித்து வைத்து தாக்கப்பட்டிருக்கிறார்கள், ஒரு துணி கண்டுபிடிக்கப்பட இல்லை. இவ்வாறான மிகப்பெரிய அளவிலான மனித பேரவலம் ஒன்று நடந்திருக்கு. அதே போல் திருக்கீதீஸ்வரத்தில், மன்னார் சதோச கட்டிடத்தில், மண்டதீவில், கொக்குலாயில், இப்படி பல இடங்களில் தமிழர் வாழும் பிரதேசங்களில் மிகப்பெரிய அளவிலான மனித புதைகுழிகள் இருக்குது. இப்போ இந்த மனித புதைகுழிகள் என்பது இன்றைக்கு உலகத்தில் பேசுபொருளாக மாறியிருக்கு. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் அந்த இடத்தை பார்த்துட்டு போயிருக்கிறார் செம்மணியில்.
அப்படியெல்லாம் நடந்ததை மறைக்க வேணுமென்றால் ஏதோ ஒரு திசைக்கு எங்களோட கவனத்தை இழுக்க வேணும். நாங்கள் வேறு திசையில் பேச வேணும். அந்த வேறு திசையில் பேசுவதற்கு பல கருதுகோள்கள் முன்னெடுக்க இது வீச்சு கொள்ளுமென்று பார்க்குறார்கள். அப்போ அந்த வீச்சில் டக்கண்டி ஜனாதிபதி அங்கே போய் இறங்குறாருண்டா அவர் செம்மணியை போய் பார்க்கல, மயிலட்டி மக்களை பார்க்கல. ஆனால் அவர் எங்கே போகிறார்? கச்சதீவுக்கு போகிறார். அப்போ எங்கள்கிட்ட இருக்கிற ஊடகவியலாளர்கள், எங்கள்கிட்ட இருக்கிற யூடியூபர்ஸ், எங்கள்கிட்ட இருக்கிற செய்தியாளர்கள் எல்லாரும் என்னத்தை போடுறார்கள்? இலங்கையினுடைய முதலாவது ஜனாதிபதி கச்சதீவுக்கு போனார். ஆனால் இலங்கைக்கு வந்த ஜனாதிபதி இன்று வரைக்கும் எத்தனை குடும்பங்கள், எத்தனை ஏக்கர் காணியை விட்டார், அவர் இன்றைக்கு போய் ஏன் செம்மணியை பார்க்கல என்ற ஒரு ஊடகவியலாளரும் கேட்கல. அப்போ இதுதான் எங்கள்கிட்ட இருக்க ஒரு மடை மாற்றுகின்ற எங்களுடைய மக்களுடைய தமிழ் தேசிய அரசியலை அல்ல தமிழ் தேசிய பார்வையை, எங்களுக்கு நடந்த இனப்படுகொலையை, தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட இந்த இன குரோத நடவடிக்கைகளை மறைப்பதற்காக கையாளப்படுகின்ற மிகப்பெரிய ஒரு யுக்தி இன்றைக்கு கச்சதீவு. நிச்சயமாக நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள், ஏன் செம்மணிக்கு ஜனாதிபதி வருகை தரவில்லை, இந்த விடயங்கள் ஊடகங்களில் பேசப்பட்டது, வருவாரா என்ற எதிர்பார்ப்பு கூறப்பட்டது. அதன் பின்பதாக ஏன் வரவில்லை என்று சொல்லி, ஆனால் முறையாக ஊடகவியலாளர்களுக்கு ஜனாதிபதியை நெருங்குவதற்கு அல்லது அருகிலே செய்தி சேகரிப்பதற்கு கூட அனுமதி இல்லாத ஒரு சூழல் இருந்திருக்கிறது என்பதனை இங்கு பதிவு செய்து கொள்கின்ற அதே நேரம் இன்னொரு விடயம் இந்த செம்மணி விவகாரமும் இருக்கிறது. நான் இதில் வந்து ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ ஊடகங்களும் சரி, தனிப்பட்ட மனிதர்களும் சரி, முகநூல்களையும் பார்த்தால், யூடியூப்பில் பார்த்தால் புகழ்ந்து ஜனாதிபதியை புகழ்ந்து விடுதலை புலிகளின் பாட்டை கூட போட்டு அவரை புகழ்கிறார். கச்சதீவுக்கு போன படத்தை போட்டு விடுதலை புலிகளுடைய புரட்சிகர பாட்டை போட்டு தான் அவருக்கு பாடல் போடுற எங்கட இளைஞர்களும் புதிய தலைமுறையும் இருக்குது. ஏன் இவர்கள் இன்றைக்கு எங்கட மக்கள் தெருக்களில் இருக்கிறார்கள், இன்றைக்கு அவர்கள் 30 வருஷத்துக்கு மேலே சொந்த நிலத்துக்கு போக முடியல, எங்கட மக்களுடைய வாழ்க்கை முறை இப்படி இருக்குது, அவன் பிள்ளைக்கு ஒரு சீதனம் கொடுக்க முடியாமல் இருக்கிறார்கள், காணிக்கு போக முடியல, செம்மணியில் என்ற சொந்த சௌரம், என்ற அண்ணா அக்கா, என்ற குடும்பம்தான் இவ்வாறு கொல்லப்பட்ட எலும்பு கூட இருக்குது, இதே நீங்கள் பார்க்கல ஒரு நியாயமான மனிதனாண்டு கேட்குற அளவுக்கு எங்கட தலைமுறை என்ற சிந்தனை மாறி போகுதல்லவா? அப்போ இது ஒரு திசை திருப்பதற்கு கச்சதீவை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார்கள். நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். நிச்சயமாக நீங்கள் குறிப்பிடுகின்ற இந்த விடயம் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அண்மை காலமாக தென்னிலங்கையில் தேசிய தலைவருடைய பெயர் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. சோரம் போன அல்லது தங்களுடைய செல்வாக்கு இழந்த அரசியல்வாதிகள் தங்களை மீள நிறுத்துவதற்காக தேசிய தலைவரை பேசுகிறார்களா, அல்லது இதிலே வேறு ஏதும் சதிகள் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அண்மையில் தெரியும் உங்களுக்கு, பாட்டலி சம்பிக்க நமக்கு குறிப்பிட்டிருக்கிறார், தேசிய தலைவர் அவர்கள் இராணுவத்தினரால் சுற்றி வளைக்கப்பட்டதாகவும், அதன் போது இலங்கை தமிழரசு கட்சியினுடைய அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் இரா சம்பந்தன் அவர்களிடமும், தமிழ்நாட்டினுடைய 2 முதலமைச்சர்கள் ஜெயலலிதா மற்றும் கருணாநிதி போன்றவர்களிடமும், ஜெய்சங்கர் மேனம் போன்றவர்களிடமெல்லாம் பேசியிருந்ததாக, அவர்கள் எல்லோருமே தேசிய தலைவரை கொல்லும்படி சொன்னதாக சொல்லியிருக்கிறார்கள். இதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இதனுடைய உண்மைத்தன்மை என்ன? இல்லை, பாட்டலி சம்பிக்க ரணவக்க 6 முதல் நாங்கள் பார்க்க வேணும். பாட்டலி சம்பிக்க ரணவக்க 2015ஆம் ஆண்டில் ரணில் மைத்திரி அரசில் கிட்டத்தட்ட ஒரு பிரதம அமைச்சருக்குரிய அதிகாரத்தோடு உலா வந்த ஒருவர். கெல உரிமை என்ற ஒரு கட்சி கூடாக யுத்தம் நடந்த காலத்தில் மஹிந்த ராஜபக்சவுக்காக சிங்கள இளைஞர்களிடம் சென்று, சிங்கக்குட்டிகளை நீங்கள் தூங்க போகிறீங்களா, எழும்பி வாருங்கள், தமிழர்களை அழிக்க வேணும், இந்த பெரிய சிங்கம் மஹிந்தவுக்கு ஆதரவு கொடுங்க என்று பிரச்சாரம் செய்த ஒருவர். அவருடைய கல உரிமைய கட்சி தான் பல இனவிரோத நடவடிக்கைகளை, இனத்தாக்குதல்களை, தமிழின மீதான கொலைவரி தாக்குதல்களை தென்னிலங்கையில் நடத்தினதிலேயும் மிகப்பெரிய பங்கை ஆற்றியது. ஆகவே ஒரு சுத்தமான வெளிப்படையான ஒரு இனவாதி. அவர் இப்பொழுது அதை சொல்லுகிறார் என்றால் அதில் என்ன உண்மைத்தன்மை இருக்கிறது, அது எவ்வளவு தூரம் சரியானது என்பதை எங்களால் உடனடியாக சொல்ல முடியாது. ஏனென்றால் அதுக்கான ஆதாரம், உயிரோடு இருக்கின்றவர்கள் யார் யார். இப்போ ஜெயலலிதா உயிரோடு இல்லை. ஜெயலலிதா அந்த காலகட்டத்தில் தான் அவருடைய அசம்பிளியில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார், ரெஜிஸ்ட்ரேஷன் அவையன்ற இதில் கொண்டு வந்து ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணு. இன்றைக்கு கருணாநிதி அவர்கள் உயிரோடு இல்லை, அவர் சொன்னாரா இல்லையான்னு கேட்குறதுக்கு ஆக்கள் இல்லை. தலைவர் பிரபாகரன் உயிரோடு இருக்கிறாரா இல்லையான்னு தெரியாது. ஆனால் இன்றைக்கு சம்பந்தன் ஐயா உயிரோடு இல்லை. சம்பந்தன் ஐயா பற்றி சொல்லப்படுற விஷயத்தில் கூட சம்பந்தன் ஐயாவுக்கு சில காரணங்களை சொல்கிறார்கள். அவர் பாராளுமன்றத்தில் உரையாற்றும் பொழுது விடுதலை புலிகள் ஜனநாயகத்தை மதிக்கலை, விடுதலை புலிகள் மனித உரிமைகளை மதிக்கலை, அவர்கள் அதால் தாங்களாக அழிந்தார்கள் என்று அவர் பேசினார் என்ற கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். சில இடங்களில் சம்பந்தனையாக சொல்லியிருக்கிறார், எங்களுக்கு சர்வதேசம் முடிவை தரும், எங்களுக்கு சர்வதேசம் தீர்வை தரும் என்று. அது ஒரு தலைவருக்குரிய நம்பிக்கை கருத்து. அதுக்காக அவர் தலைவர் பிரபாகரனை நீங்கள் கொள்ளுங்கோ, சர்வதேசம் எங்களுக்கு தீர்வை தரும் என்று அவர் சொல்ல இல்லை. ஆனால் சில வேளைகளில் சம்பந்தன் ஐயாவுக்கு யுத்தம், இறுதி யுத்தம் நடக்கிற காலத்தில் சர்வதேச தரப்புகளால் சில செய்திகள் சொல்லப்பட்டிருக்குதோ இல்லையோ எனக்கு தெரியாது, உங்களுக்கான ஒரு தீர்வை நாங்கள் தருவோம், நீங்கள் இதில் மௌனங்காருங்கள் என்று கூட கேட்கப்பட்டதாக சில ஊடகங்கள் செய்திகளில் சில ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள்.
கடைசியாக 2021ஆம் ஆண்டில் கூட சம்பந்தன் ஐயா அரசியல் தீர்வுக்கான குழுவுக்கு முன்னால் தன்னுடைய சாட்சியங்களை கையளிக்கிற பொழுது எங்களுடைய நிலைப்பாட்டை கட்சியினுடைய நிலைப்பாட்டை எழுத்து மூலமாக கொடுக்குற பொழுது 21ஆம் ஆண்டு அவர்களுக்கு சொல்லியிருந்தார். அப்பொழுது சாலிய பீரிஸ் அவர்கள் அந்த இடத்துல இருந்த பொழுது அவர் சொல்லியிருந்தார், நீங்கள் எங்களுக்கு ஒரு தீர்வை சமஸ்டி அடிப்படையில் தர வேணும். நாங்கள் இழந்து போன கிராமியத்தான் கேட்கிறோம். வடக்கு கிழக்கில் கிராமியோடு நாங்கள் வாழ்ந்த இனம். எங்களோட கிராமம் பறிக்கப்பட்டிருக்கிறது. பறிக்கப்பட்ட கிராமியோட ஒரு ஆட்சி உரிமையை பெற்றுக்கொள்ளத்தான் நாங்கள் விரும்புகிறோம். அது எங்களுக்கு கிடைக்குமென்னு நம்புகிறோம். நீங்கள் தர இல்லை என்றால் அப்போ அவர் கேட்டார், அப்படின்னு கிடைக்காட்டி நீங்கள் என்ன செய்வீங்களேன்னு அவர் கேட்டதுக்கு அவர் சொன்னது, நீங்கள் தராட்டி அது எங்களோட மடியில் வந்து விழுமன். அப்போ ஏதோ ஒரு நம்பிக்கை உண்டு அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்து சில அவர் ஏமாற்றப்பட்டிருக்கலாம். அல்ல வரலாறு திரும்ப அந்த நம்பிக்கையை தரக்கூடும். இப்போ சாதாரணமாக நீங்கள் செம்மணியில் இந்த மனித எலும்புக்கூறுகள் இருப்பதாக ஒரு காலத்தில் பிடிபட்ட இராணுவத்தினுடைய உறுப்பினர் சொல்லியிருந்தார். கிருசாந்தி வழக்கில் அகப்பட்டவர் சொல்லியிருந்தார். ஆனால் அந்த இடத்தை அடையாளப்படுத்தி இவ்வளத்தையும் காட்டையில் தானே இன்றைக்கு அது இயற்கையாக அந்த இடத்துல நாங்கள் ஒரு பேனர் அமைக்கிறதுக்காக தோண்டப்படுற பொழுது இயற்கை அந்த இடத்தை காட்டி தந்திருக்கு. அப்போ இதை போல் இன்னும் அவ்வளோ இடங்களை இயற்கை காட்டித்தரும், இயற்கை கொண்டு வரும் என்று தெரியாது. அது மாதிரி சம்பந்தனியா சொன்னது போல் வரலாறும் இயற்கையும் எப்பொழுதும் ஒரு இனத்தை கொண்டு அழிச்சு ஒரு மூலையில் தள்ளிவிடும் என்று நாங்கள் சொல்ல முடியாது. காலம் வரலாறு எங்களுக்கான சந்தர்ப்பத்தை தரும். சம்பந்தனியா ஒரு காலத்தின் தேவையாக இருந்தவர். யுத்தம் முடிந்த பிறகு வடக்கு கிழக்கு என்கின்ற தமிழர் தாயகத்தினுடைய அந்த தேசிய அடையாளத்தை நிலைநிறுத்துவதில் கிழக்கு மாகாணம் சார்ந்த ஒரு தலைமைத்துவம் அவசரமாகவும் அவசியமாகவும் தேவைப்பட்ட காலம். அதனால்தான் தலைவர் மேதாவி பிரபாகரன் கூட அந்த காலகட்டத்தில் அவரை பாராளுமன்ற குழுவின் தலைவராக நியமிப்பதற்கு தன்னுடைய சிபார்சை செய்திருந்தார். 2004ஆம் ஆண்டில் 22 பாராளுமன்ற உறுப்பினர்களோடு தலைவர் பிரபாகரன் வச்சிருந்தார். இல்லை அவர் வேண்டாம் வேறுபாட போடுங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் சம்பந்தன் ஐயாவை தலைவராக பாராளுமன்ற குழு தலைவராக நியமித்ததுக்கான காரணமே அது வடக்கு கிழக்கினுடைய ஒரு அடையாளமாக, தமிழ் தேசியத்தினுடைய அடையாளமாக, தமிழர்களுக்கு கிழக்கு மாகாணம் எவ்வளவு முக்கியமானது, கிழக்கு என்பது தமிழ் தேசியத்தினுடைய எவ்வளவு வலிமையான ஒரு அங்கம் என்பதை வெளிப்படுத்துவதற்கு தமிழீழ விடுதலை புலிகளும் தேசிய தலைவரும் எடுத்துக்கொண்ட அந்த தூர நோக்கு பார்வைதான் சம்பந்தன் ஐயாவுடைய வருகை. சம்பந்தன் ஐயா தலைவர் பிரபாகரனுடைய மரணத்துக்கு தன்னுடைய சாட்சியத்தை கொடுத்தாரா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. நான் தெரியாத ஒன்றை வெளிப்படையாக சொல்லவும் இயலாது. சொல்லுவதற்கான வாய்ப்புகள் இருந்ததா என்பதையெல்லாம் ஆய்வு செய்வது ஆய்வாளர்களுடைய கடமையோடைய நான் அந்த கட்சி சார்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அவருக்கு பிறகு இன்றைக்கு பாராளுமன்ற குழு தலைவராக இருந்து கொண்டு நான் அவர் மீது உடனடியான ஒரு குற்றத்தை சொல்லுவதற்கு அது சொல்வதற்கான ஆதாரங்கள் எதுவும் என்னிடம் இல்லை. ஆனால் அவரோடு பழகிய விதத்தில் அவரோடு நான் 15 ஆண்டுகளுக்கு மேலாக பயணித்தவன் என்ற வகையில் ஒரு தேசிய தலைவர் மீதும் அவருடைய நிலப்பாடுகள் மீதும் அவர் ஒரு மென்போக்கு தன்மையையும் உணர்வு பூர்வமான தன்மைகளையும் அவர் கொண்டிருந்தார். என்னோட தனிப்பட்ட ரீதியாக அவர் பேசுகிற பொழுது கூட அவர் சில விஷயங்களை சொன்னார். தலைவர் பிரபாகரன் 70களில் தன்னிட்ட வந்தது, தான் கொண்டு போய் அவரை திருவண்ணாமலை கடற்கரையில் வள்ளத்தில் ஏற்றி விட்டது, தான் பிறகு 2004ஆம் ஆண்டு 2001ஆம் ஆண்டு பேச்சுவார்த்தை காலங்களில் அந்த 1-2 நான் கதைக்கிற பொழுது தலைவர் தன்னை கேட்டவர், இப்படி நான் உங்களோட வீட்டை வந்தேன் ஐயா, நீங்கள் எங்களை கூட்டிக் கொண்டு திருவண்ணாமலை வள்ளத்தில் ஏற்றி விட்ட நீங்கள் உங்களோட காய்ச்சட்டையோடும் சேட்டோடும் நீங்கள் உங்களோட ஜீப்பில் கொண்டு ஏற்றினீங்கள், ஞாபகம் இருக்காண்டு அப்படியெல்லாம் தலைவர் என்னை கேட்டவர். இந்த கதைகள் எல்லாம் எனக்கு அதிகமாக சம்பந்தனையாக தனியாக நான் பேசுகிற பொழுது சொன்னேன். 2011ஆம் ஆண்டில் திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய சல்லியில் நாங்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்காக நானும் சம்பந்தனையாக தனியத்தான் போயிருந்தேன். நடந்த மாகாண சபை தேர்தலுக்காக நாங்கள் போயிருந்தேன். போயின பொழுது அந்த இடத்துலையும் சம்பந்தனையா சல்லியில் ஒரு பெரிய கூட்டம் இருந்தது அம்மன் கோவில் கடற்கரையோடு. அந்த இடத்துலையும் அவர் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார், சர்வதேச சமூகம் எங்களை கைவிடாது, சர்வதேச சமூகம் எங்களுக்குரிய அரசியல் தீர்வை தருவதற்கு தயாராக இருக்கிறது என்று சொன்னார். இன்றைக்கு அது 14 வருஷங்களுக்கு முற்பட்ட கதை. எனக்கு அந்த நேரத்தில் அது ஒரு மனசுக்கு சங்கடமாக இருந்தது, அல்லது நடக்குமான்னு நான் எதிர்பார்த்தது உண்டு. ஆனால் இன்று வரைக்கும் அதில் இந்த முன்னேற்றங்களை எட்ட முடியல. ஆகவே சம்பந்தனையா சர்வதேச சமூகத்தின் மீது நம்பிக்கை வைத்திருந்தார். சர்வதேச சமூகம் ஒரு தமிழினத்தினுடைய அடையாளமாக சம்பந்தனையாவை பார்த்தார்கள் என்பதில் ஒரு நியாயமான கருத்துண்டு. விடுதலை புலிகள் தமிழீழ தேசிய தலைவருக்கு பிற்பாடு தமிழர்களுடைய ஒரு தலைமைத்துவ அடையாளமாக சம்பந்தனையாவை பார்த்ததில் தவறில்லை. ஆனால் நான் அவரோடு பழகிய விதத்தில் அல்லது அவரோடு நான் பேசிய விதத்தில் அவர் அவ்வாறான ஒரு குறைந்த அல்லது தரம் தாழ்ந்த ஒரு மரணத்தை நோக்கி ஒருவரை அனுப்ப வேண்டும் என்ற முடிவை எடுத்தாராண்டு எனக்கு சொல்ல தெரியாது.
குறிப்பாக நீங்கள் சொல்லிக் கொள்வது போலதான் சர்வதேச சமூகத்தோடு ஒரு பேச்சுவார்த்தை இடம்பெற்றதாகவும் புலிகளுடைய மௌனிப்பின் பின்பதாக தமிழர்களுக்கான ஒரு தீர்வை பெற்றுத்தருவதற்கான முயற்சிகளை இந்த சர்வதேச சமூகம் பெற்றுக் கொடுக்கும் என்ற நம்பிக்கையில் திரு அமரர் சம்பந்தன் அவர்கள் இருந்ததான ஒரு நிலைப்பாடு அல்லது கருத்தியலை முன்வைக்கிறார்கள். குறிப்பாக 70வது தமிழரசு கட்சியினுடைய மாநாட்டிலே புலிகள் அழிக்கப்பட்டது ஒரு நல்ல விடயம், ஆனால் தமிழ் மக்களுடைய பிரச்சனை இதோடு முடிவடைந்து விடவில்லை என்று சொல்லி திருவாளர் சம்பந்தன் அவர்கள் பேசியிருந்ததாகவும், இப்போது இந்த வழங்கப்பட்ட வாக்குறுதிகளுக்கு மாறாக அதில் இருந்து நழுவுவதற்கு ஸ்ரீலங்காவினுடைய அரசு முயற்சிப்பதாகவும் சர்வதேசம் இதனை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று சொல்லி திருவாளர் சம்பந்தன் அவர்கள் கூறியிருந்ததான இதில் ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்க வேணும். என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு மஹிந்த ராஜபக்ச 2009ஆம் ஆண்டு யுத்தத்தில் வென்ற பிறகு கோல்பேஸில் காலிமுகத்திடலில் அவர் நடத்தின வெற்றி விழாவில் அவர் மஹிந்த ராஜபக்ச பேசும்பொழுது சொன்னார், நான் ஆனந்த சங்கரியோடு பேசுவேன், நான் டக்ளஸ் சிவானந்தாவோடு பேசுவேன், தமிழ் மக்களுக்கு நான் அவர்களுக்கு கூடாக ஒரு தீர்வை கொடுப்பேன் என்று சொன்னவர். இன்று வரைக்கும் அவர் செய்யல. சரி, அவர் அந்த சம்பந்தனை பற்றி பேசலை அல்லது ஏனைய தமிழ் தேசிய கட்சிகளை பற்றி பேசலை. அவர் சொன்னவர், நான் ஆனந்த சங்கரியோடு பேசுவேன், நான் டக்ளஸ் சிவானந்தாவோடு பேசுவேன், நான் கொடுப்பேன் என்று சொன்னேன். யுத்தம் முடிந்த கையோடு மஹிந்த ராஜபக்ச இன்னொரு கருத்தையும் முன்வைத்திருந்தார். இது தனிய இலங்கை மட்டும் இந்த யுத்தத்தை முடிக்க இல்லை, விடுதலை புலிகள் மீது நடத்த இல்லை. இந்தியா உட்பட 32 நாடுகளும் அதனுடைய துணை நாடுகளும் சேர்ந்து தான் நாங்கள் விடுதலை புலிகளை அழித்தோம் என்ற ஒரு செய்தியை சொல்லியிருந்தார். ஆகவே மஹிந்த ராஜபக்ச சொன்னது போல விடுதலை புலிகளை இராணுவ ரீதியாக வெல்ல முடியாது என்ற ஒரு கோஷம் இருந்தது. அந்த இந்த சிங்கள மக்கள் மத்தியில் ஒரு 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 மிகப்பெரிய அளவான ஒரு பயம் இருந்தது. இராணுவ ரீதியாக அவர்களை வெல்ல முடியாது, இராணுவ ரீதியாக வெல்ல முடியாது என்று மனநிலையோடு இருந்தவர்களைத்தான் கெல உரிமை என்ற அந்த இனவாத கட்சி கூடாக சம்பிக்க ரணபக்க சிங்கள இளைஞரிடம் போய் சொன்னார், நீங்கள் சிங்கக்குட்டிகளே வெளியில் வாருங்கள். அப்போ இந்த இனவாதம் தான் அங்கே கொண்டு வரப்பட்டது. 2090ஆம் ஆண்டில் இலங்கை ஒரு முஸ்லீம் நாடாக மாறும் என்றும் இதே சம்பிக்க ரணபக்க தான் புத்தகம் எழுதினவர். அவர் ஒரு இனவாதத்தை தூண்டி அரசியல் செய்கிற ஒரு ஆள். இவருடைய இந்த கருத்து தான் இதில் இப்போ முழுமை பெறும் என்று நான் சொல்ல வரவில்லை. ஆகவே அடிப்படையில் நீங்கள் பார்த்தால் சிங்கள தலைவர்கள் சம்பிக்க இப்போ ரணவக்கனுடைய கருத்துக்கு பிறகு மஹிந்தவனுடைய கருத்துக்களை நீங்கள் பார்த்தால் அவர்கள் தமிழ் மக்கள் மீது நடந்த யுத்தம் தாங்கள் மட்டும் செய்யலை, இந்த யுத்தத்தை நடத்துவதற்கு 32 நாடுகள் காரணமாக இருந்ததுன்னு சொல்கிறார்கள். ஆனால் சம்பந்தனியா ஒரு வகையில் சொல்கிறார், நாங்கள் சர்வதேச நாடுகள் எங்களுக்கு தீர்வு கொண்ட தருமன். இது ஒரு முரண்நிலை ஒன்று இருக்குது. ஆனால் இதையே யுத்தம் முடிந்த பிறகு இந்திய இராணுவத்தினுடைய தளபதிகளில் ஒருவராக இருந்த கேர்னல் கரிகணன் சொல்லியிருந்தார், பிரபாகரனுடைய வல்லமையை, பிரபாகரனுடைய நல்ல செயல்பாடுகளை, பிரபாகரனுடைய தேவையை இந்தியா உணர தவறிவிட்டது என்று சொல்லியிருந்தார். வீரகேசத்தில் எழுதின கட்டுரையில் அவர் குறிப்பாக சொல்லியிருந்தார். நான் கட்டுரையும் வச்சிருக்கேன். அவர் மிக தெளிவாக சொல்லியிருந்தார். கரிகணன் மிக தெளிவாக சொன்னார், விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரனுடைய ஆற்றலை, கனதியை இந்தியா உணர தவறிவிட்டது. அப்போ இன்றைக்கு அது இந்தியாவுக்கு தெரியும். நாங்கள் நினைப்பது போல இந்தியா ஏதோ சீனாவுக்கு பயப்படுது அல்லது அப்படி அல்ல. இந்தியாவுக்கு இது ஒரு சின்ன பிரச்சனை. இந்தியா இலங்கை என்ற நாட்டோடு நட்புறவை வைத்துக்கொள்ள தான் ஒரு அயல் நாடு, பிராந்திய வல்லரசு என்ற வகையில் இலங்கை முழுவதோடும் தன்னுடைய உறவை வைத்திருக்க விரும்புகிறார்கள். இல்லை தான் இலங்கையிட கொஞ்சம் இறுக்கி அழுத்தம் கொடுத்தால் அவர்கள் சீனா பக்கம் போயிடுவார்கள் என்று அவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியாமல் எதுவும் இருப்பதற்கான எந்த நியாயங்களும் இல்லை. குறிப்பாக திரு ஸ்ரீதரன் அவர்களே, இப்படி பேசக்கூடிய இந்த இந்தியா இப்போதும் தமிழ் தேசிய நீக்க அரசியலிலே பெரும் பங்கு வகிப்பதாக சொல்லப்படுகிறது. திரைமறைவில் பல நகர்வுகள் இருப்பதாக சொல்லுகிறார்கள். அதை தாண்டி புலிகளினுடைய இடம் இந்த தமிழ் மக்களுடைய மனங்களில் இருந்து அகற்றப்பட வேண்டும் என்பதில் இந்தியாவினுடைய புலனாய்வு கட்டமைப்புகள் மிக கச்சிதமாக வேலை செய்வதாகவும் சொல்லப்படுகிறது. நீங்கள் இதனை எப்படி பார்க்கிறீர்கள்? ஒரு விஷயம் என்னென்றால், ஈழத்தமிழர்களை பொறுத்தவரை ஈழத்தமிழர்கள் மட்டுமல்ல, புலம்பெயர் நாடுகளில் வாழுகின்ற தமிழர்கள், இன்றைக்கு இந்தியாவில் இருக்கின்ற தமிழ்நாட்டு தமிழர்கள், இந்தியாவினுடைய ஏனைய மாநிலங்களில் வாழ்கிற தமிழர்களிடம் கூட பிரபாகரன் என்கிற ஒரு பிம்பம் இருக்குது. உலகத் தலைவனாக பிரபாகரனுடைய வீரம், அது எப்படி அவர்கள் கடந்த காலங்களில் பல மன்னர்களை பின்பற்றி வந்தார்களோ, பிரபாகரனை ஒரு மன்னனாக, வீரனாக, ஒரு தமிழினத்தினுடைய நவீன அடையாளமாக பார்க்கிறார்கள், ஒரு நவீன தலைவனாக பார்க்கிறார்கள். இது கனவேருக்கு விருப்பம் இல்லாமல் இருக்குது. இதில் பல பேருக்கு விருப்பம் இருக்காது. இது இலங்கையிலேயும் சில பேருக்கு விருப்பம் இருக்காது. ஏன் ஈழத்து மண்ணில் இருக்கிற சில பேருக்கும் அதில் விருப்பம் இருக்காது. அவர்கள் அப்படி ஒரு தலைவனுடைய அடையாளத்தை சொல்வதற்கு, அவருடைய பெயரை சொல்வதற்கு கூசுவார்கள். இன்றைக்கும் எங்களுடைய அரசியல் பயணம் என்பது விடுதலை புலிகளுடைய நாமத்தை இழுக்காமல் அல்லது தலைவர் பிரபாகரனுடைய பெயரை சொல்லாமல் இலங்கையில் அரசியலை நகர்த்தி செல்ல முடியாமல் இருக்கிறது. நீங்கள் சொன்னீங்களே, இன்றைக்கு பிரபாகரன் தென்னிலங்கையில் பேசுபொருளாக மாறி இருக்கிறார் என்று. காரணமே அதுதான். என்னென்றால், இன்றைக்கல்ல, நாளைக்கும் சரி, நாளை மறுதினமும் சரி, என்றைக்குமே
அவர் ஒரு பேசுபொருளாக இருந்து கொண்டே இருப்பார். காரணம், அவர் கல்லில் பொறிக்கப்பட முடியாத ஒருவர். அவர் இதயங்களில் பொறிக்கப்பட்டிருப்பதனால் அவருடைய வீரமும் அவருடைய அந்த நவீனத்துவமும் என்பது உலக அரங்கில் இன்றைக்கும் பேசப்படுற பொருள். உதாரணம், ஒரு விடுதலை இயக்கம் வரலாற்றில் விமானப்படை, தரப்படை, கடற்படை, போலீஸ் படை, கட்டுமானங்கள், நிர்வாக கட்டமைப்புகளை வைத்ததாக இதுவரை யாரும் சொல்லி வரலாறு சொல்லி நான் எந்த நாடுகளிலையும் அப்படி பார்க்கவும் இல்லை. ஆனால் இவ்வளவு கட்டுமானங்களையும் வைத்து ஒரு அரசாட்சியை நவீனத்துவத்துக்கு உலகத்துக்கு காட்டினது தலைவர் பிரபாகரனுடைய காலத்தில் தமிழீழ விடுதலை புலிகள். ஆகவே இந்த அடையாளங்கள் இப்பொழுதும் இருக்குது. அந்த அடையாளங்கள் தான் தமிழ் மக்களுடைய அடுத்த எழுச்சி போராட்டத்தினுடைய ஒரு நாதமாக இருக்குது. அது தமிழ் தேசிய விடுதலையினுடைய தளமாக அதுதான் இருக்குது. இன்றைக்கு பல பேர் பல கருத்துக்களை சொல்லிக்கொள்ளலாம், பல தமிழ் தலைவர்கள் பேசிக்கொள்ளலாம். ஆனால் தமிழ் இளையோர்களுடைய அரசியல் தளத்தினுடைய கருத்து, எண்ணம் தலைவர் பிரபாகரனுடைய அந்த தேசிய அடையாளத்திலிருந்து தான் அது வளருது. ஆகவே தான் என்னை பொறுத்தவரைக்கும் நான் தெளிவாக சொல்லக்கூடியது இந்த விடயத்தில், தலைவர் பிரபாகரனும் சரி, அவருடைய அரசியல் பயணம், அவருடைய இராணுவ நடவடிக்கைகள் என்பது தமிழினத்தினுடைய ஒரு நம்பிக்கை. அது தமிழினத்தினுடைய தேசிய எழுச்சி. அது தமிழினத்தினுடைய எதிர்காலம் பற்றிய நம்பிக்கையை கட்டி வளர்ப்பதற்கான ஒரு வல்லமை. அந்த வல்லமையை யாரும் அளிக்கிறார். யாராவது அதுக்கான சில வழிகளை திறக்கலாம். நான் பார்க்குற அண்மை காலங்களில் சில பேருடைய மரணங்களோடு தொடர்படுத்தி அதை கொண்டு வரார்கள். கொண்டு வந்து விடுதலை புலிகள் அப்படி செய்தார்கள், இப்படி செய்தார்கள் என்று சில பேர் யூடியூப்போட போய் இந்த இடத்துல இது நடந்தது, அந்த இடத்துல இது நடந்தது சில இதை வெளியில் தாங்கள் கொண்டு வர மாதிரி யோசிக்கிறார்கள். ஏன் விடுதலை புலிகளில் உறுப்பினர்களாக இருந்த சில பேர் இன்றைக்கு பகிரங்கமாக சில விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள். அப்போ இப்போ எங்களுக்கு நல்லா தெரியுது, அந்த காலத்து தலைவர் சில பிள்ளைகளை விட்டுட்டார் என்றால் அவர் சில விஷ ஜந்துகளை வச்சிருந்திருக்கிறார். ஒரு விடுதலை போராட்டம் பற்றிய பயணத்தில் அந்த பயணத்தை நேசிக்கின்ற, தேசிய விடுதலையை நேசிப்பதற்கு தவறானவர்களை வைத்திருந்ததால் தான் இந்த போராட்டத்தின் மௌனிப்பு ஏற்பட்டது கொண்டு எங்களுக்கும் தோன்றுகிறது. ஆகவே இது யார் என்ன செய்தாலும், யார் எப்படித்தான் இதனை அழிக்க முனைந்தாலும், யார் இதுக்கு பின்புலமாக இருந்தாலும் கூட, அது யாராக இருக்கலாம், இருந்தாலும் தமிழ் தேசிய பயணத்தில், தமிழ் தேசிய விடுதலையில் விடுதலை புலிகளுடைய அந்த எண்ணங்கள், தாயகம், தேசியம், சுயநிர்ணய உரிமை என்ற அந்த கோட்பாடு, தமிழர்களுடைய தேசிய கோட்பாடு என்பதை யாராலும் இம்மி அளவும் கூட அசைக்க முடியாது. அது சிலவேளை நான் இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் இல்லாமல் இருக்கலாம். நாளைய சந்ததி, இன்றைய இளைய தலைமுறை மிகவும் தீவிரமாக அதை கொண்டு செல்லும். நிச்சயமாக திரு ஸ்ரீதரன் அவர்களே, இப்படியாக தேசிய தலைவருடைய பெயரை வைத்து தான் அரசியல் செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு இவர்களுக்குள் இருக்கிறது. ஆனால் அவர்களால் மனப்பூர்வமாக அதனை செய்ய முடியுமா என்பது தெரியாது. அவர்களுடைய மனங்களுக்குள் சென்று நாங்கள் பார்க்க முடியாது. இந்த நேரத்திலே தான் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு கேள்வி, தமிழ் தேசிய அரசியல் என்பது ஒரு 13 என்பதற்குள்ளும் மாகாண சபைகளுக்குள் முடக்கப்படுவதற்கான முயற்சிகள் எங்களுடைய சில அரசியல்வாதிகளும் பேசுகிறார்கள். அதாவது 13ஐ விட்டால் எங்களுக்கு எதுவுமே இல்லை என்று சொல்லி, ஒரு காலத்திலே தமிழ் இனத்தினுடைய ஒரு தீர்க்கதரிசியாக தமிழினத்தை வழிநடத்தி இருக்கக்கூடிய தேசிய தலைவர் கூட இந்த 13ஐ முழுமையாக நிராகரித்திருக்கிறார். இது எந்த விதத்திலும் பிரயோசனம் இல்லை என்று சொல்லி. ஆனால் இன்று தமிழினத்தினுடைய மக்கள் பிரதிநிதிகளாக தங்களை அடையாளப்படுத்துகின்றவர்கள், தமிழ் மக்களை நாங்கள் தான் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் 13க்குள்ளேயே தங்களை முடக்கி வைக்கிறார்கள், தமிழ் மக்களையும் முடக்க பார்க்கிறார்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒன்று, இலங்கையில் 1987ஆம் ஆண்டில் இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் ஊடாக கொண்டுவரப்பட்ட 13ஆம் திருத்தம் எழுதப்பட்ட பொழுது மிகப்பெரிய விடயங்கள் அதுக்கு உள்வாங்கப்பட்டிருந்தது. உதாரணத்துக்கு ஒரு அரசாங்க அதிபருடைய நடவடிக்கைகளை கூட மேலோட்டமாக மேற்பார்வை செய்யக்கூடிய அதிகாரம் மாகாண முதலமைச்சருக்கு இருந்தது. பிரதேச செயலாளர்களை நியமித்தல், இடமாற்றம் செய்தல், கிராம அலுவலர்களை நியமித்தல், அவர்களை இடமாற்றம் செய்கின்ற விஷயங்களில் கூட ஒரு முதலமைச்சருக்குரிய பங்குகள் எழுதப்பட்டிருந்தது. பிற்பட்ட காலங்களில் அது மெல்ல 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 அவையெல்லாம் குறைக்கப்பட்டு, பிரேமதாசாவின் காலத்திலேயே அது குறைக்கப்பட்டு இல்லாமலே போயிட்டு. இப்போ இருக்கிற சூழ்நிலைகளை நீங்கள் பார்த்தால் 13ஆம் திருத்தத்தில் இப்போ கல்வியும் சுகாதாரமும் முழுமையான அதிகாரங்களாக வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. ஆனால் கல்வி சுகாதாரத்தில் இருக்கிற, உதாரணத்துக்கு சுகாதாரத்தில் ஒரு வைத்தியரை நியமிக்கின்ற அதிகாரம் மாகாணத்துக்கு இல்லை. இன்றைக்கு ஒரு மாகாணத்தினுடைய, வடக்கு மாகாணத்தினுடைய சுகாதார பணிப்பாளராக தமிழ் பேசுகின்ற ஒருவரை நியமிக்க மாகாணத்துக்கு அதிகாரம் இல்லை. அல்லது வைத்தியசாலைகளில் இருக்கிற பணிப்பாளர்கள் அல்லது சுகாதார பணிப்பாளர்களை மாவட்ட சுகாதார பணிப்பாளர்கள் நியமிக்கின்ற அதிகாரம் மாகாணத்துக்கு இல்லை. அப்போ மாகாணத்தில் எப்படி சுகாதாரம் இருக்குது? கல்வி அதிகாரத்தை பார்த்தீங்களென்றால் இப்போ நாங்கள் அது ஒரு பிரதேசவாதமாக அது வந்துடக்கூடாது. ஆனால் இன்னொரு மாகாணத்தில் இருக்கிறவரை கொண்டு வந்து இன்னொரு மாகாணத்தில், இப்போ உதாரணத்துக்கு வடக்கு மாகாணத்தை சேர்ந்தவர் கிழக்கு மாகாணத்தில் மாகாண கல்வி பணிப்பாளராக போகலாம். கிழக்கு மாகாணத்தை சேர்ந்தவர் வடக்கு மாகாணத்துக்கு மாகாண கல்வி பணிப்பாளராக வேண்டாம். அந்த அவர்களுடைய கல்வி தரத்தின் அடிப்படையில் தான் அது அவர்களுக்கு குவாலிஃபிகேஷன் அதுக்கு இருக்குது, அவர்கள் வர்றாரு. அப்போ அது சரியாக இருக்கலாம். ஆனால் ஒரு மாகாணத்துக்கு கல்வி சுதந்திரம் இருக்கிறது,
கல்வியை தீர்மானிக்கிறதா இருந்தால் அந்த மாகாணத்துக்குள்ளே இருக்கிற அதிகாரிகளை நியமிக்கின்ற ஆற்றல் இல்லாமல் போயிருக்கிறது. இப்போ என்னென்ன குறைபாடுகள் நடந்திருக்கிறது? ஒரு நிதியத்தை உருவாக்கி நிதியை நேரடியாக நாட்டிலேருந்து இறக்கிறார். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தால் $6,000 மில்லியன் அண்மையில் ஸ்டாலின் போய் வெளிநாடுகளில் ஒப்பந்தம் செய்கிறார். மத்திய அரசு அனுமதி கொடுத்துருக்கு. அவர் அந்த முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு வாங்க கொண்டு கேட்குறார். விக்னேஸ்வரன் ஐயா முதலமைச்சராக இருந்த பொழுது டொரண்டோவோடு செய்த ஒரு ஒப்பந்தத்தையே இங்கே நடைமுறைப்படுத்தலாம் போச்சு. டொரண்டோ முனிசிபலோடு செய்த ஒரு ஒப்பந்தத்தையே யாழ்ப்பாணம் முனிசிபலோடு செய்யலாம் போச்சு. அவர் தன்னுடைய பெயரில் ஒரு முதலமைச்சர் நிதியத்தை உருவாக்கி அதனூடாக ஒரு ஃபேக்ட்ரியையோ அல்ல மக்களுக்கான வாழ்வாதாரத்தையோ கொடுப்பதற்கான காசை டயஸ்போராட்டிலிருந்து எடுக்க முடிகிறதுக்கு இலங்கையின் சட்டத்தில் இடம் கொடுக்கல மாகாணசபை. அப்போ மாகாணசபை என்ன அதிகாரத்தை வச்சிருக்குது? சில பேர் சில தேவைகளுக்காக இவ்வாறான பிரச்சாரங்களை மேற்கொள்கிறார்கள். முதலாவது மாகாண சபையில் என்னென்ன குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். மாகாண சபை வரைக்கும் இருந்த அதிகாரம் என்ன, இப்போ அந்த மாகாண சபைக்கு அதிகாரங்கள் எவ்வளோ வெளியிலே போயிருக்கிறதுன்றதை இவர்கள் முதல் மக்களுக்கு சொல்லட்டும். ஆகவே 13ஆம் திருத்தத்தை நடைமுறைப்படுத்தல் என்பது ஒரு மக்களுக்கான சரியான பாதையாக அது இல்லை, அல்லது அதை நான் ஏற்றுக்கொள்ள இல்லை. ஆனால் அதே நேரம் மாகாண சபை தேர்தல் என்பது ஏற்கனவே நடத்தப்பட்ட ஒன்று. கிழக்கு மாகாணத்தில் 2 தடவை நடத்தப்பட்டிருக்குது, வடக்கு மாகாணத்தில் ஒருக்கா நடத்தப்பட்டிருக்குது, வடக்கு கிழக்கு இணைந்த வகையிலும் ஒருக்கா நடத்தப்பட்டிருக்கு. மாகாண சபை தேர்தலுக்குள்ள சில சர்ச்சூட்களை கொண்டு வரலாம். அதை கொண்டு வந்து நிறைவேற்றியிருந்த சில மாகாணங்கள் அப்படி செய்திருக்கிறார். அப்போ மாகாண சபைகளை முதல் நீங்கள் நடத்துங்க. அதுக்கு பிறகு 13 என்ன இல்லை ஏது இல்லைன்றதை மாகாண சபை சொல்லட்டும். இப்போ 13 பற்றி நீங்கள் பிரச்சாரம் செய்கிறதில்ல, அது நல்லதா கெட்டதான்னு செய்து அதை மக்களை ஏமாத்துறதை விட நாங்கள் செய்ய வேண்டியது, இலங்கை அரசாங்கம் ஒரு தத்துணிவு இருந்தால், அது தேர்தல் மீது ஜனநாயகம் மீது நம்பிக்கை இருந்தால் அவர்கள் மாகாண சபை தேர்தல் நடத்தட்டும். மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும். நடத்தினால் அதுக்கு பிறகு அதில் என்ன குறைபாடு இருக்குது, இதை வச்சுக்கொண்டு என்னென்ன செய்ய முடியாமல் இருக்கின்றதை கடந்த காலத்தில் விக்னேஸ்வரன் ஐயா எப்படி சொன்னாரோ, ஏனைய முதலமைச்சர்கள் என்ன சொன்னார்களோ, அதே கல்வி இப்போ போலீஸ் அதிகாரம் காணி அதிகாரம் இருக்கண்டா முதலமைச்சர் நடைமுறைப்படுத்த இல்லாமல் இருந்தால் அதை அவர் சொல்லட்டும் அந்த நேரம். ஆகவே மாகாண சபை தேர்தல்கள் இப்போ நடத்தப்படுவோம் என்றதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். நிச்சயமாக இந்த மாகாண சபை தொடர்பாக அரசியல் வகுப்புகளை EPLRF தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அது தொடர்பான அரசியல் விழிப்புணர்வு கூட்டங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அண்மையில் சக்கரவேகம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் கூட மாகாண சபைகளுக்கு காணி போலீஸ் அதிகாரம் இருக்கு என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். பகுதி அளவிலே அதுவும் இருக்கிறது என்று சொல்லி. போலீஸ் அதிகாரம் இதுவரை நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கா? நான் கேட்குறேன். நீங்களும் ஒரு சாதாரணமாக ஒரு ஊடகவியலாளர், மணிவண்ணன் மாநகர மேயராக கேட்க மாநகரவைக்கு ஒரு செக்யூரிட்டி காட்டை போட்டார், ஒரு உடுப்போடு. அதையே என்ன செய்தார்கள்? உடுப்பை கலட்டி விட்டார்கள். சாதாரணமாக மாகாண சபைக்கு போலீஸ் அதிகாரம் இருந்திருந்தால் ஏன் அவர்கள் ஆட்சி செய்த காலத்தில் போலீஸை நடைமுறைப்படுத்தினவையா? அவர்கள் மாகாண சபையை வச்சிருந்த காலத்தில் யாராவது நடைமுறைப்படுத்தினதா? அல்ல பிள்ளையான் மைந்தவோடும் கோத்தாவோடும் தான் இருந்தார். பிள்ளையான் மாகாண சபையை எடுத்த பிறகு அவர் அந்த மாகாண சபையில் போலீஸை நடைமுறைப்படுத்தினாரா? விக்னேஸ்வரனால் போலீஸை நடைமுறைப்படுத்த முடிஞ்சுதா? நாங்கள் பேச்சளவில் கதைக்கக்கூடாது. போலீஸ் அதிகாரம் என்பது சொல்லப்பட்டிருக்கு, அதில் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் அதை நடைமுறைப்படுத்த இலங்கை அரசு விட இல்லை, விடவும் மாட்டார். இதுதான் நியதி. அவர்கள் இப்போ என்ன மறைமுகமாக பேசுகிறார்கள்? ஜெயம்பதி விக்ரமரட்ன கூட என்னோட ஒரு முறை பேசும்பொழுது சொன்னார், நீங்கள் இந்த போலீஸை கேட்காதீங்க, காணியிலையும் சில விஷயங்களை நீங்கள் இப்போ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குது, வனவள திணைக்களம், வன ஜீவராசிகள் திணைக்களம், கடலோர காவல் திணைக்களம், இந்த கனியம் மணல் திணைக்களம், இவ்வாறான திணைக்களம், மகாவலி அபிவிருத்தி அதிகார சபை, இவையெல்லாம் ஆறுகளை இருக்குது. இவையெல்லாம் மத்திய அரசுகளே இருக்குது. இவர்களுக்கு தானே இந்த வடக்கு கிழக்கில் நிறைந்த காணிகள் போயிருக்குது. கிட்டத்தட்ட 70% காணிகள் ஆர்ட்டு இருக்குன்றால் இந்த மத்திய அரசுகள் இருக்கிற வனவள திணைக்களம், வன ஜீவராசிகள் திணைக்களம், நான் சொன்னேன் இந்த திணைக்களங்களுக்கு தான் இருக்குது. வடக்கு மாகாணத்திட்ட அல்லது கிழக்கு மாகாணத்திட்ட ஒரு 20% 25% நீர்நிலைகள் எல்லாம் போனால் இவர்களால் எப்படி குடியேற்றம் செய்கிறது? இவர்கள் எப்படி மக்களை தங்களோட காணி அதிகாரம் இருக்குன்னு சொல்கிறது? ஆகவே இது எழுதப்பட்ட காலம் வேறு, இன்றைக்கு இருக்கிற நிலைமை வேறு. இப்போ நாங்கள் இப்பொழுது 13ஆம் திருத்தத்தை நடைமுறைப்படுத்தன்னு சொல்கிறதால ஒரு காலம் ஒன்றும் நடக்காது. அது எங்களோட மக்கள் நாங்கள் ஏமாத்துறவே இல்லை. மாகாண சபையை நடத்தட்டு. மாகாண சபை வந்த பிறகு மாகாண சபைக்கு ஊடாக அந்த போராட்டத்தை அந்த சபை முன்னெடுக்கணும். சர்ச்சூட்களை நிறைவேற்றணும். இல்லை அதை செய்ய இயலாதென்றால் அதை உலகத்துக்கு சொல்ல வேணும்.
அதில் இருந்த ஒரு கட்டத்தை தான் நாங்கள் கொண்டு போகலாம். ஆகவே மாகாண சபை நடத்துறதுல நாங்கள் பூரணமான தெளிவான எண்ணங்களோடு இருக்கிறோம். அது கூடாக ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கலாம். 13ஆம் திருத்தம் என்பது மாகாண சபை அதுக்காக வந்திருந்தாலும் கூட 13ஆம் திருத்தத்தில் இருந்த நிறைய விஷயங்கள் இன்றைக்கு புடுங்கப்பட்டு பறிக்கப்பட்டு போயிட்டு முதல்ல அதை ஏற்றுக்கொள்ள வேணும், அதை வெளியில் விட வேணும். அண்மையில் கூட நான் நினைக்கிறேன் மிஸ்ஸஸ் சந்திரகாசன் எழுதின ஒரு கட்டுரை அவர் மிக தெளிவாக சில விஷயங்களை தொட்டு காட்டியிருக்கிறார். இதில் மாகாண சபையில் என்னென்ன விஷயங்கள் இல்லை, என்னென்ன செய்யலாம்ன்றதையும் சொல்லியிருக்கிறார். சிலதை செய்யக்கூடியதை நாங்கள் செய்ய இல்லை, ஆனால் கன விஷயங்கள் இதில் இருந்து பிடுங்கி எடுக்கப்பட்டிருக்கு, பறித்து எடுக்கப்பட்டிருக்கு. அந்த விடயங்களை சரியாக உணர்ந்து கொண்டால் பொய்களை சொல்லாமல் மக்கள்கிட்ட நாங்கள் அதை கொண்டு போவோம். பிறகு சமஷ்டி என்று சொல்கிறோம் தேர்தல் விஞ்ஞாபனத்தில், பிறகு மாகாண சபையை மட்டும்தான் கதைக்கிறோம். 13ஆம் திருத்தத்தை பற்றி ஒற்றையாட்சிக்கெலாம் யோசிக்கிறோம். அப்படின்னா நாங்கள் அதை வெளிப்படையாக சொல்ல வேணும். இப்போ சமஷ்டி தேர்தலுக்கு சொல்கிறோம், பிறகு ஒற்றையாட்சிக்கு 13 சொல்கிறோம். மாகாண சபை ஒரு தீர்வினுடைய ஒரு கட்டமாக இருந்தது. அது ஒற்றையாட்சிக்குள்ளே அது ஒரு மாகாண சபைக்குள்ளே அது ஒரு 13ஆம் திருத்தத்துக்கு இருந்தாலும் அதிகார பகிர்வினுடைய ஒரு சின்ன புள்ளி. இப்போ சாதாரணமாக முனிசிபல் பிரதேச சபைகள் மாகாண சபை, மாநகர சபை, நகர சபை, பிரதேச சபை மாதிரி ஒரு சபை அமைப்பை கொண்டது. இதில் இருந்து கொண்டு நாங்கள் அடுத்த அரசியல் தீர்வை பெரும் வரைக்குமான ஒரு களமாக இதை எப்படி பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம். ஆனால் 13ஆம் திருத்தம் தமிழ் மக்களை பொறுத்தவரை ஒரு ஏமாற்று திசையிலே தான் அது இருக்குது. சரி, நன்றி திரு ஸ்ரீதரன் அவர்களே. உங்களுடைய நேரத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டு நிறைய விடயங்களை எங்களுக்கு தெளிவுபடுத்தியமைக்காக நன்றி. பிரியந்தன் ஐபிசி நேயர்களே, எனக்கு ஒரு வாய்ப்பு தந்து உங்களோட பேசுவது கிடைத்ததுக்காக மிக்க நன்றிகள். நன்றி நேயர்களே. இன்றைய நாளில் பேசியிருக்கிறோம் தமிழர் தேசியத்தினுடைய இறப்பு தொடர்பாகவும் தமிழ் மக்களினுடைய எதிர்கால நகர்வுகள் தொடர்பாகவும் அதே நேரம் கட்சிதேவ விவகாரம், திரு அமரர் சம்பந்தன் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக, அதே போல் 13 தொடர்பாகவும் மாகாண சபைகள் தொடர்பாகவும் பேசியிருக்கிறோம். ஒரு இனவிடுதலையை நோக்கி நகர்கின்ற ஒரு இனமாக நாங்கள் ஒரு கனவை சுமந்தவர்களாக இருக்கிறோம். ஆகவே அந்த கனவுகளை வலுப்படுத்துவதும் அதனை தக்க வைத்துக் கொள்வதும் தமிழ் தேசியத்தின் பால் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய கடமையுமாக இருக்கிறது. அந்த வழிபாதையில் நாங்கள் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். மற்ற நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.